Welcome student. I am Ganeshan from Hariganesh Institute of Mathematics. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ப்ராபபிலிட்டியில ரேண்டம் வேரியபிள்ஸ் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்ல ப்ராபபிலிட்டி அண்ட் குவீயிங் தியரி சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட், ப்ராபபிலிட்டி அண்ட் ரேண்டம் ப்ராசஸ் இசி டிபார்ட்மெண்ட், அண்ட் ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஐடி டிபார்ட்மெண்ட் அண்ட் ஏ&ஐ டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாமே இது யூஸ் ஆகும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ அதனால இந்த ரேண்டம் வேரியபிள்ஸ் டாபிக் பார்க்க போறோம். சரி, இதுல என்னென்ன விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம்ன்றது சொல்லிடுறேன். ரேண்டம் வேரியபிள்ஸ். ஸோ அந்த ரேண்டம் வேரியபிள்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள்ஸ் தான் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். ரேண்டம் வேரியபிள்ஸ்ல ரெண்டு டைப் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் இருக்கு. ஒன்னு டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள், அனதர் ஒன் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல என்னென்ன கவர் பண்ண போறோம்னா இந்த டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள்ஸோட டெஃபினிஷன்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள் அதெல்லாமே பார்க்க போறோம். அதோட டெஃபினிஷன் எக்ஸாம்பிளுக்கு அப்புறம் அது ரிலேட்டடான ஃபார்முலா என்னென்னலாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் we are going to discuss problems related to discrete random variables. ஸோ இதுல இருக்கிற இந்த வீடியோல போட எல்லா சம்மும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களால டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் எந்த மாதிரி சம் கேட்டாலும் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? ஃபர்தரா ஏதாவது சால்வ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நாங்க பப்ளிஷ் பண்ணி டெக்ஸ்ட் புக் பர்ச்சேஸ் பண்ணி அதற்கு சம் ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால நல்ல மார்க் எடுக்க முடியும். ஓகே, வாங்க டாபிக் உள்ள போலாம். ரேண்டம் வேரியபிள்ஸ். A real valued function capital X whose values are determined by outcome of an experiment is called random variable. அதாவது எக்ஸ்பெரிமெண்ட் என்னது? டாஸிங் a coin, throwing a die, இதெல்லாம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல வர அவுட்கம் இருக்கு பாருங்க, அந்த அவுட்கமுக்கு வேல்யூஸ் அசைன் பண்ணணும். வேல்யூஸ் அசைன் பண்ற அந்த வேல்யூஸ் தான் ரேண்டம் வேரியபிள் சொல்றோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு காயினை டாஸ் பண்றீங்க, நம்பர் ஆஃப் ஹெட் தான் ரேண்டம் வேரியபிளா எடுத்துக்கிட்டா எக்ஸோட வேல்யூ 0. எப்போ 0ன்னு சொல்ல முடியும்? நோ ஹெட்டே விழுனா எக்ஸோட வேல்யூ 0. போட்ட ரெண்டு காயின்ல ஒரு ஹெட் மட்டும் விழுந்ததுன்னா எக்ஸோட வேல்யூ 1. ரெண்டுமே ஹெட்டா இருந்தா எக்ஸோட வேல்யூ 2. இந்த மாதிரி அவுட்கமுக்கு நியூமெரிக்கல் வேல்யூ அசைன் பண்றீங்க பாருங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு, அதுதான் ரேண்டம் வேரியபிள். ஓகே, ஸோ அதான் சொல்றாங்க ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் கேபிட்டல் எக்ஸ் whose values, அதோட வேல்யூஸ் எல்லாமே determined by outcome of experiment அவுட்கம்ல இருந்து அதோட வேல்யூஸ் அசைன் ஆகுது. அதுதான் ரேண்டம் வேரியபிள். ஓகே, இந்த ரேண்டம் வேரியபிள ரெண்டு டைப்பா பிரிக்கிறோம். என்னன்னா ஒன்னு வந்து டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள், அனதர் ஒன் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். ஸோ அதான் டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள், இன்னொரு வந்து கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். ஸோ there are two types of random variable. அதுதான் டிஸ்கிரீட் அண்ட் கண்டினியூஸ். டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள்னா என்ன? நான் சொன்ன மாதிரி ரேண்டம் வேரியபிளுக்கு நியூமெரிக்கல் வேல்யூ அசைன் பண்றோம். அந்த நியூமெரிக்கல் வேல்யூலாம் கவுண்டபிளா இருந்துச்சுன்னா டிஸ்கிரீட். ரொம்ப சிம்பிளான விஷயம். இட் இஸ் கவுண்டபிள். இட் இஸ் அன்கவுண்டபிள். இது வந்து அன்கவுண்டபிள், கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ கவுண்டபிளா இருந்தா டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள், அன்கவுண்டபிளா இருந்தா கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். இந்த டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிளோட ப்ராப்பர் டெஃபினிஷன் என்ன அப்படின்றது இப்ப நம்ம பார்ப்போம். இந்த டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிளோட டெஃபினிஷன் பாத்தீங்கன்னா a random variable which can take finite number of values. நான் சொன்னால எக்ஸுக்கு வேல்யூ சொல்றேன், அந்த வேல்யூ வந்து finite number of values இருக்கணும். அப்படி இல்லைன்னா countably infinite number of values. finite number of values இருக்கணும், இல்லாட்டி countably infinite number of values இருக்கணும். அப்படி இருந்தா அந்த ரேண்டம் வேரியபிள் discrete random variable. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் 0, 1, 2 அப்படியே இருந்துச்சுன்னா இது கவுண்டபிள், ஃபைனைட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ். அதுவே கமா போட்டு எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி வரைக்கும் போச்சுன்னு வச்சுங்களேன் இது அன்கவுண்டபிள் சார் சொல்லக்கூடாது. அன்கவுண்டபிள் கவுண்டபிள் எப்படி டிஃபைன் பண்றாங்க பாருங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈவன் தோ இட் கோஸ் இன்ஃபினிட்டி, நீங்க எந்த ஒரு நம்பரை எடுத்துக்கிட்டாலும் அந்த நம்பர் எத்தனாவது பொசிஷன்ல இருக்குன்னு உங்களால சொல்ல முடியும். அப்படி சொல்ல முடிஞ்சா அது வந்து கவுண்டபிள் தான். அதனாலதான் இதுக்கு பேர் வந்து கவுண்டபிளி இன்ஃபைனைட் சொல்றாங்க. கவுண்டபிளி இன்ஃபைனைட்னாலும் டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் தான். ஃபைனைட் நம்பர் ஆஃப் வேல்யூ இருந்தாலும் சரி, கவுண்டபிளி இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் வேல்யூ இருந்தாலும் சரி, இட் இஸ் டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள். அப்போ அன்கவுண்டபிள் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லலாம்? அன்கவுண்டபிள் ஃபார் எக்ஸாம்பிள் இதுவே 0 <= x <= 2ன்னு கொடுக்குறேன். இப்போ இது வந்து கவுண்டபிளா? இது கவுண்டபிள் கிடையாது, அன்கவுண்டபிள். காரணம் என்ன?
இப்போ இதை பார்த்த உடனே என்னன்னா 0க்கும் 2க்கும் நடுவில் எவ்வளவு வேல்யூஸ் இருக்கு சார்? 1 தான் சார் இருக்கு. 0க்கும் 2க்கும் நடுவில் அப்படிலாம் சொல்லக்கூடாது. 0க்கும் 1க்கும் நடுவுலயே ஏகப்பட்ட வேல்யூஸ் இருக்கு. நான் சொல்றது புரியுதா? டிஸ்கிரீட்ல இந்த வேல்யூஸ் வந்து 0, 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு போறோம். ஆனா டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள்ல 0க்கும் 1க்கும் நடுவில் வேல்யூ கிடையாது. அதனாலதான் கவுண்டபிள். ஆனா கண்டினியூஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி லிமிட் இன்டர்வல் பேஸ்ட்ல கொடுத்தாவே 0க்கும் 1க்கும் நடுவுலயே we cannot count. 0க்கு அடுத்தது எடுத்துக்கிட்டீங்கன்னா 0.1 இல்ல 0.001. ஸோ அது மாதிரி 0க்கும் 1க்கும் நடுவுலயே அன்கவுண்டபிள் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும். எப்படி இன்டர்வல் பேஸ்ல கொடுத்தா. அதனால்தான் இதுல அன்கவுண்டபிள்ல இன்டர்வல் பேஸ்ல டிஃபைன் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இன்டர்வல் பேஸ்ல இருந்தா அது அன்கவுண்டபிள். இந்த மாதிரி தனித்தனியா கொடுத்தா அது கவுண்டபிள் டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் ஆயிடும். சரிங்களா? ஸோ இதுதான் ப்ராப்பர் டெஃபினிஷன் ஆஃப் டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள். இதுக்கு எக்ஸாம்பிள் ஏதாவது கொடுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பா எக்ஸாம்பிள். இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரி எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் பாத்தீங்களா? எக்ஸாம்பிள் அதை எழுதிக்கிற மாதிரி எல்லாம் எழுதிடலாம். த நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் இன் எ ஃபேமிலி வந்து கவுண்டபிள். அதாவது எக்ஸாம்பிள் ஃபார் டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள். த நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் பல்ப்ஸ் இன் எ பாக்ஸ், அதுவும் டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் எக்ஸாம்பிள். சரிங்களா? ஸோ இதுல 2 மார்க் வந்து இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க். நிறைய வாட்டி எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. டிஃபைன் டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் வித் எக்ஸாம்பிள். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். டிஃபைன் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் வித் எக்ஸாம்பிள், அதெல்லாம் 2 மார்க் ரிப்பீட்டடா கேட்கறது தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் ரிலேட்டட் சம்ஸ் பார்க்க போறோம். அதனால அதுக்கான டெஃபினிஷனும் எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துட்டேன். இப்போ அது ரிலேட்டடான ஃபார்முலாஸ்லாம் என்னென்ன இருக்கோ அதை பத்தி இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். பாத்தீங்கன்னா இதுதான் ஃபார்முலா. டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிளுக்கும் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளுக்கும் செப்பரேட் ஃபார்முலா கொடுத்துருக்கேன். இதெல்லாம் டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் ஃபார்முலா படிக்க போறீங்களோ அதுக்கு கரஸ்பாண்டிங்கா கண்டினியூஸுக்கும் ஃபார்முலா இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ இந்த டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள்ல ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அதே இதை வந்து கண்டினியூஸ்ல வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் சொல்லுவோம். கண்டிஷன் பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் எப்பவுமே பாசிட்டிவா தான் இருக்கணும், நெகட்டிவா இருக்கக்கூடாது. ஸோ இட் இஸ் கிரேட்டர் than or equal to 0. அண்ட் ஆல்சோ ப்ராபபிலிட்டி ஷுட் பி லெஸ் than 1. அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? And another one, the sum of the probability is always 1. ஸோ இது ஒரு முக்கியமான இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம நிறைய சம் சால்வ் பண்ணுவோம். ஸோ அதனால இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிஷன் ஃபார் ஆர் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் இஸ் ப்ராபபிலிட்டி வேல்யூ கிரேட்டர் than or equal to 0 and another thing sum of the probability is 1. அதுக்கு ஈக்குவலண்டா இங்க கண்டினியூஸ்க்கு என்ன வரும்னா f of x is greater than or equal to 0. அங்க சமேஷன் சொன்னது எல்லாமே இங்க இன்டெகிரலா மாறிடும். டிஸ்கிரீட்ல சமேஷன்றது கண்டினியூஸ்ல இன்டெகிரல். இப்போ இன்டெகிரல் f of x dx equal to 1. ஸோ ரெண்டு ரெலவென்ட் ஃபார்முலா தான். இது டிஸ்கிரீட்டுக்கு, இது கண்டினியூஸ்க்கு. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது ப்ராபபிலிட்டியில ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ டு பி கண்டுபிடிக்கணும்னா ப்ராபபிலிட்டி வேல்யூல ஏல இருந்து பி வரைக்கும் உள்ளது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா அதான் கிடைச்சிடும். அதே மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் than or equal to ஏன்னு கேட்டாங்கன்னா ஏவுக்கு கீழே இருக்கிற எல்லா ப்ராபபிலிட்டி வேல்யூ ஆட் பண்ணணும். சம் ஆஃப் ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் வித் ஏ கீழே இருக்கிற வேல்யூ எல்லாமே ஏவை விட கம்மியா இருக்கிற எல்லா வேல்யூக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுவே கிரேட்டர் than or equal கேட்டாங்கன்னா அதுவும் சம் ஆஃப் ப்ராபபிலிட்டி வேல்யூஸ், அதுல ஏக்கு மேல இருக்கிற வேல்யூ எல்லாமே ஆட் பண்ணும். இது நீங்க வந்து சம் போடும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். ஆனா அது அப்படியே இங்க வரும்போது நான் சொன்னேன் சமேஷன் எல்லாமே இங்க இன்டெகிரலா மாறிடும். அப்போ ஏ டு பி இன்டெகிரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். எக்ஸ் லெஸ் than or equal to ஏ. லெஸ் than or equal to ஏ என்னது? ஏவை விட கம்மி. நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த ரீஜன்ல ஏ இங்க இருக்கு, இது மைனஸ் இன்ஃபினிட்டி, இது பிளஸ் இன்ஃபினிட்டி. ஏவை விட கம்மினா எந்த ரேஞ்சுக்குள்ள போயிடும்? ஏவை விட கம்மினா இந்த ரேஞ்சுக்குள்ள போயிடும். இந்த ரேஞ்சுக்குள்ள போச்சுன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு ஏ, அதான் லிமிட்டிங். அதுவே கிரேட்டர் than ஏனா ஏவை விட அதிகம். ஏவை விட அதிகம்னா ஏ டு இன்ஃபினிட்டி, அதான் ஏ டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். அவ்வளவுதான். ஸோ கண்டினியூஸ் போடும்போது இன்டெகிரல் போட்டு அது கரஸ்பாண்டிங் லிமிட்டை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இது முடிஞ்சு போச்சு. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ், கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். இது கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்னா என்னன்னா குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், சிடிஎஃப்னு சொல்லுவாங்க. ஸ்மால் எஃப் எப்பவுமே பிடிஎஃப்னு சொல்லுவோம். கேபிட்டல் எஃப் வந்து சிடிஎஃப், குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். அது வந்து பாத்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி வேல்யூல ஒவ்வொரு வேல்யூக்கும் இல்ல ப்ரீவியஸ் வேல்யூ ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். அதை குமுலேட் பண்ணுவாங்க. ப்ராபபிலிட்டியை குமுலேட் பண்ணி போறோம். குமுலேட்டிவ்னா குமுலேட் அட்டெண்டன்ஸ்ல சொல்லுவாங்க பாருங்க, குமுலேட்டிவ் அட்டெண்டன்ஸ். வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் குமுலேட்டிவ் அட்டெண்டன்ஸ்? இன்னைக்கு வர அட்டெண்டன்ஸ் 2 நாளைக்கு வந்து நேத்தும் இன்னைக்கு சேர்ந்த அட்டெண்டன்ஸ் அப்படியே குமுலேட் பண்றோம். ஆட் பண்ணி குமுலேட்டிவ்னு சொல்றது அதான் குமுலேட்டிவ். ப்ரீவியஸ் வேல்யூ ஆட் பண்ணிட்டு வரணும். அப்ப இங்க ஆட் பண்றது அப்படி இங்க வந்து டிஸ்கிரீட் கண்டினியூஸ் வரும்போது இன்டெகிரல். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இதுதான் சிடிஎஃப் கான ஃபார்முலா. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இ ஆஃப் எக்ஸ். இ ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம மீன் சொல்லுவோம். இ ஆஃப் எக்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மீன்.
சரி, அந்த மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் ஃபார்முலா வந்து சமேஷன் ஆஃப் எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ். அதுவே இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்தா எக்ஸ் ஸ்கொயர் பி ஆஃப் எக்ஸ். இதுதான் இ ஆஃப் எக்ஸ். அதுவே கண்டினியூஸ் வரும்போது சிக்மாக்கு பதிலா இன்டெகிரல் போட்டு போறீங்க. இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ்னா எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு. இதுல இ ஆஃப் எக்ஸ் மட்டும் மீன். இப்போ வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா தான் இந்த இ ஆஃப் எக்ஸ் தேவைப்படும். ஸோ வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பாருங்க. வேரியன்ஸ் இதெல்லாம் அனதர் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி ஃபார்முலா தான். ஸோ இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இது ஒரு ப்ராப்பர்ட்டி, வேரியன்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பின்றது ஏ ஸ்கொயர் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். வேரியபிள் இருந்தால் தான் அது வரும், வேரியபிள் இல்லாத கான்ஸ்டன்ட்டுக்கு ஜீரோ, அது விட்டுறலாம். அதுதான் வேரியன்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் வந்து ஜீரோ. வேரியன்ஸ்னா என்ன அர்த்தம்? சேஞ்சஸ் தான் வேரியன்ஸ். கான்ஸ்டன்ட்ல சேஞ்சே இருக்காது, அதனால வெறும் கான்ஸ்டன்ட்டுக்கு வேரியன்ஸ் கண்டுபிடிச்சுன்னா ஜீரோ, அது விட்டுருங்க. ஸோ இ ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் அப்படின்றது என்னன்னா ஏ வெளில எடுத்துட்டு ஏ இன் டி ஆஃப் எக்ஸ் பிளஸ் பி இன் டி ஆஃப் ஒய்னு எழுதிக்கலாம். இது ஒன்று. அடுத்தது the relation between PDF and CDF, அதாவது ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸோட டேஷ், அதாவது டிஃபரன்ஷியல் தான் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ். அதுக்கப்புறம் இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஏ எப்படி எழுதலாம்னா 1 மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எழுதலாம். ஸோ கிரேட்டர் தென் 1 மைனஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எழுதலாம். ஸோ இது கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி என்னன்னா பி ஆஃப் ஏ கிவன் பி, இதை ரீட் பண்ணும்போது கிவன் ரீட் பண்ணணும். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் பின்றது என்னன்னா probability of A intersection B divided by probability of B. கீழ இருக்குது அப்படி எழுதிக்கணும், probability of B provided the denominator cannot be 0, அது மென்ஷன் பண்ணிடணும். ஸோ இதெல்லாம் ரெக்வயர்டு ஃபார்முலா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட போகிற சம்முக்கு ப்ராப்ளத்துக்கு தேவையான ஃபார்முலாஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம், டெஃபினேஷன் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ப்ராப்ளம் 1 by 1 டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். சரிங்களா? வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சம் பார்ப்போம். A coin is tossed 3 times. If x denotes the number of head obtained, find the probability distribution of x. என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஒரு காயினை வந்து 3 முறை டாஸ் பண்றோம். சரி, அதோட சாம்பிள் ஸ்பேஸ் நம்ம ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா சாம்பிள் ஸ்பேஸ் இஸ் டினோட்டட் பை கேபிட்டல் எஸ். இப்போ பார்த்தோம்னா ஒரு காயின்ல 2 ஃபேஸ் இருக்கும். அந்த காயினை வந்து 3 times நம்ம டாஸ் பண்றதுனால 2 power 3 is equal to 8. So there are 8 sample points in the sample space. So அந்த 8 sample points என்ன அப்படின்னா, இப்போ காயினை வந்து 3 முறை டாஸ் பண்ணும்போது 3 முறையுமே ஹெட் வர சான்ஸ் இருக்கு. ஸோ அப்போ ஹெட்டு ஹெட்டு ஹெட்டு, இல்லை 3 முறை டாஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு வாட்டி ஹெட் வரலாம், டைல் வரலாம். ஸோ அது வந்து ஹெட்டு ஹெட்டு டைல், லாஸ்ட் டைம் டைல் வரலாம், இல்லை செகண்ட் டைம் டைல் வரலாம், இல்லை ஃபர்ஸ்ட் டைமே டைல் வரலாம். டைல் ஹெட்டு ஹெட்டு. அப்படி இல்லைன்னா 2 முறை டைல் வர சான்ஸ் இருக்கு. அது எப்படி? ஹெட்டு டைல் 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 ஹெட்டு டைல் 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 ஹெட்டு, இல்லை 3 முறையுமே டைல் வரலாம். சரிங்களா? ஸோ தீஸ் ஆர் ஆல் தி சாம்பிள் ஸ்பேஸ் ஆஃப் தி கிவன் எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ இது ஆக்சுவலா இது வந்து ப்ராப்பரா எழுத முடியலனாலும் ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு. அது என்ன ஷார்ட்கட் மெத்தட் இந்த சாம்பிள் ஸ்பேஸை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ இந்த 2 power 3 8ன்னு சொன்னல, ஸோ 3 காயினை டாஸ் பண்ணீங்கன்னா 8 சாம்பிள் பாயிண்ட்ஸ் இருக்கும்னு, அந்த 8 2ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 4 வருமா? அப்போ 4 ஹெட்டு 4 டைல்ஸ் அப்படி போடுங்க. அப்புறம் அந்த 4 2ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 2 வருமா? அப்போ 2 ஹெட்டு 2 டைல்ஸ் 2 ஹெட்டு 2 டைல்ஸ். அந்த 2வையும் 2ஆல் டிவைட் பண்ணா 1 வருமா? அப்போ ஒரு ஹெட்டு ஒரு டைல், ஒரு ஹெட்டு ஒரு டைல், ஒரு ஹெட்டு ஒரு டைல், ஒரு ஹெட்டு ஒரு டைல். இப்படி போட்டிங்கன்னா கூட அந்த சாம்பிள் ஸ்பேஸ் இங்க இருக்க 8மே கிடைச்சிடும். அஃப்கோர்ஸ் 3 times சொன்னா அது ரொம்ப ஈஸி. இதுவே 4 times பண்றோம், 4 காயின்ஸை டாஸ் பண்றோம் அப்படின்னா 2 power 4 16 sample points. It is not easy to obtain like this. இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்காது. அப்போ அது மாதிரி சுச்சுவேஷன்ல 16னா 8 ஹெட் 8 டைல்னு போட்டிங்கன்னா ஈஸியா சாம்பிள் பாயிண்ட்டை நீங்க எழுதிடலாம். சரிங்களா? ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இந்த மெத்தட்ல ஈஸியான மெத்தட், இந்த மெத்தடோட நீங்க ஃபாலோ பண்ணி சாம்பிள் ஸ்பேஸை கண்டுபிடிச்சிக்கோங்க. சரி, இப்போ இந்த சம்ல என்ன கேட்டிருக்காங்கன்றத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸ் டினோட்ஸ் தி நம்பர் ஆஃப் ஹெட் அப்டைன்ஸ். அப்போ எக்ஸ்ன்றது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் அப்டைன். இதுல பாத்தீங்கன்னா வாட் ஆர் த பாசிபிள் ஹெட்ஸ்? ஒரு இதுல பாத்தீங்கன்னா ஹெட்ஸே கிடையாது. ஸோ ஹெட் வராம இருக்கவும் சான்ஸ் இருக்கு, ஒரு ஹெட் விழவும் சான்ஸ் இருக்கு,
ரெண்டு ஹெட் விழவும் சான்ஸ் இருக்கு, இல்ல மூணுத்துலயுமே ஹெட் விழ சான்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் சொல்றாங்க எக்ஸ் டினோட்ஸ் தி நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் அப்டைன்ட். மேபி ஹெட் வராம இருக்கலாம், ஒன் ஹெட், டூ ஹெட், த்ரீ. திஸ் ரேண்டம் வேரியபிள் எக்ஸ். நான் சொல்லிருக்கேன் டெஃபினிஷன் சொல்லிருக்கேன், நியூமரிக்கல் வேல்யூ, இந்த ரியல் வேல்யூ ஃபங்க்ஷனுக்கு எக்ஸுக்கு நியூமரிக்கல் வேல்யூ அசைன் பண்ணீங்கன்னா அதுதான் ரேண்டம் வேரியபிள். பட் அந்த நியூமரிக்கல் வேல்யூ கவுண்டபிளி இன்ஃபைனைட் இல்ல கவுண்டபிளா இருந்துச்சுன்னா டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள். ஸோ இதுல வந்து கவுண்டபிள் தான், 1 2 3 4, ஒன்லி 4 values are having x, so that x is discrete random variable. Okay, இந்த x-க்கு வச்சு அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா find the probability distribution of x ன்னு கேட்டிருக்காங்க. sometime they may ask for probability mass function அப்படின்னு சொல்லுவாங்க. probability distribution எல்லாம் ஓகே. சரி, இப்போ எப்படி probability distribution கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரு டேபிள் போட்டுருங்க. இது x, இது p of x. x என்னென்ன வேல்யூ இருக்குன்னா 0 1 2 3. 0 எத்தனை இருக்கு, அதாவது நோ ஹெட்ன்றது பாத்தீங்கன்னா இது மட்டும்தான். அப்போ அவுட் ஆஃப் 8ல ஒன்லி 1 தானே, அப்போ 1/8. அடுத்தது 1 ஹெட், ஒரே ஒரு ஹெட் எத்தனை இருக்குன்னு பாருங்க. இங்க ஒரே ஒரு ஹெட் எங்க எத்தனை இருக்குன்னா இதுல ஒரு ஹெட் இருக்கு, இதுல ஒரு ஹெட் இருக்கு, இதுல ஒரு ஹெட் இருக்கு. 3 பாசிபிலிட்டி இருக்கனால 3/8. அடுத்தது 2 ஹெட்ஸ் எத்தனை இருக்குன்னு பாருங்க. 2 ஹெட்ஸ் பாத்தீங்கன்னா இதுல 2 ஹெட் இருக்கு, இதுல 2 ஹெட் இருக்கு, இதுல 2 ஹெட் இருக்கு. அப்போ 3/8 இதுவும். 3 ஹெட்ஸ், 3 ஹெட் எத்தனை இருக்குன்னா இது 1ல மட்டும்தான் இருக்கு, அப்போ 1/8. ஸோ இதுதான் வந்து ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கிவன் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். சரிங்களா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இது கரெக்டா அப்படின்றது ஒரு செக் பண்ணிக்கோங்க. எப்படின்னா இதோட சமேஷன் வந்து 1 இருந்துச்சுன்னா நீங்க போட்டது ரைட். பாத்தீங்கன்னா 3 + 3 6, 6 + 1 7, 7 + 1 8, 8/8 1. ஸோ அதோட சமேஷன் 1 வரதுனால நம்ம கண்டுபிடிச்ச ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கரெக்ட். அவ்வளவுதான், ஆன்சர் முடிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ இந்த செகண்ட் சம் பார்ப்போம். When a die is thrown, x denotes the number that turn up. Find the value of e of x, e of x square and variance of x. Actually e of x னா மீன் தான். இதுல என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா த்ரோயிங் a die. இதுல x denotes the number turn up. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டையை த்ரோ பண்றதுன்றது ஒரு சாதாரண விஷயம் தான், சிம்பிள். அதோட சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 1 2 3 4 5 6. So this is sample space for a throwing a die. Okay, இப்போ இதுல என்ன சொல்லிருக்காங்க, x denotes the number turn up அப்படின்றாங்க. ஸோ நம்பர் டர்ன் அப்னா இதுதான் எக்ஸோட வேல்யூ. எக்ஸோட வேல்யூ தான் 1 2 3 4 5. அந்த நம்பர் காமிக்கிறதா எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன் திஸ் ப்ராப்ளம் x, the random variable x is 1 2 3 4 5 6. So this is discrete random variable because it has counter number of elements. சரி, இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்றோம், ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்ம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் x p of x. இதுல பாத்தீங்கன்னா x வந்து 1 2 3 4 5 6. இது வந்து x. அப்போ கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி ஒரே ஒரு சான்ஸ் தான் 1 விழுறதுக்கான ப்ராபபிலிட்டி, அப்போ 1/6. 2 விழுறதுக்கான ப்ராபபிலிட்டி பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் 6ல அதுலயும் ஒரே ஒரு சான்ஸ் தான். ஸோ 2 விழுறதுக்கான ப்ராபபிலிட்டியும் 1/6 தான். 3 விழுறதுக்கான ப்ராபபிலிட்டியும் 1/6 தான். ஏன்னா ஒரு டைல 3 அப்படின்றது ஒரு ஃபேஸ், ஸோ ஒரு சான்ஸ் தான் இருக்கு அவுட் ஆஃப் 6ல. அதனால 4க்கான ப்ராபபிலிட்டியும் 1/6 தான். 5க்கான ப்ராபபிலிட்டியும் 1/6, 6க்கான ப்ராபபிலிட்டியும் 1/6. ஸோ தீஸ் ஆர் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ இந்த டேபிள்ல இருந்து e of x கண்டுபிடிக்கணும். ஸோ e of x கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். e of x-ன்றது என்னன்னா ஃபார் டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் சிக்மா x into p of x. ஓகே, ஸோ அப்போ அதுபடி பார்த்தீங்கன்னா x into p of x-னா 1 into 1/6, 2 into 1/6 like that. சரிங்களா? ஸோ 1 into 1/6 plus 2 into 1/6 plus 6 into 1/6. ஸோ எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணணும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் பாருங்க, 6 10 8 20 21. ஸோ 21/6 தான் e of x.
ஸோ இ ஆஃப் எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு, அது 21/6. இப்போ அடுத்தது இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துக்கிட்டோம்னா சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் பி ஆஃப் எக்ஸ். இப்போ இது அதே மாதிரி தான், எக்ஸ் எல்லாம் ஸ்கொயர் பண்ணிட்டு போகணும். ஸோ 1 ஸ்கொயர் இன்ட்டு 1/6, 2 ஸ்கொயர் இன்ட்டு 1/6, 6 ஸ்கொயர் இன்ட்டு 1/6. இப்போ இதோட வேல்யூலாம் பார்த்தோம்னா 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர் 4, 4 + 1 5, 3 ஸ்கொயர் 9. சொல்லி இது மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் நம்ம. சரிங்களா? அப்படி எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணோம்னா 91 வரும். ஸோ 91/6. இது வந்து இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? வேரியன்ஸ். வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா. வேரியன்ஸ்க்கு ஃபார்முலா என்னன்னா இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இதுதான். ஸோ அப்போ இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 91/6 மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இ ஆஃப் எக்ஸ் வந்து 21/6. அப்போ 21/6 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, இது வந்து 91/6 மைனஸ் 21 ஸ்கொயர் வந்து 441 டிவைடட் பை 36. ஸோ இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா எல்சிஎம் வந்து 36 எடுத்துக்கலாம். ஸோ 36 எல்சிஎம் மேலே 6 எல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 546 மைனஸ் 441. ஸோ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுங்க. அப்போ 105 வரும். 105/36. அப்போ ஃபைனலாக வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்றது இதை கேன்சல் பண்ணுங்க. 3 டேபிளில் கேன்சல் பண்ணீங்கன்னா 35/12. இதுதான் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ இ ஆஃப் எக்ஸ், இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான். ஓகே, இப்போ என்ன சம் பார்ப்போம். Let the random variable x denote the sum obtained in rolling a pair of Faraday. Determine the probability mass function. So போன சம் மாதிரியே கேட்டிருக்காங்க. And also they are asking mean and variance. சரி, இப்போ என்ன பண்ணணும்? இந்த எக்ஸ்பெரிமெண்ட், ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னா throwing a pair of die. 2 டையை த்ரோ பண்றது. அப்போ அதோட சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ இதுல பாத்தீங்கன்னா டைல மொத்தம் 6 ஃபேஸ் இருக்கும். காயின்ல 2 ஃபேஸ், அதனால தான் 2 பவர் போட்டேன். பட் டைல வந்து பாத்தீங்கன்னா 6 ஃபேஸ். ஆனா அது எத்தனை காயின்ஸ் போடுறோம், எத்தனை டை போடுறோம்னா பேர் ஆஃப் டை. பேர்னா 2. அப்போ 6/2 = 36. எல்லாமே லாஜிக் ஃபார்முலா தான். இங்க வந்து 2 காயின், சாரி 2 ஃபேஸ், அந்த காயின்ல 2 ஃபேஸ் இருக்கனால 2 பவர் நம்பர் ஆஃப் டைம்ஸ். அதே மாதிரி இங்க டைல 6 ஃபேஸ் இருக்கனால 6 பவர் நம்பர் ஆஃப் டைம்ஸ். நம்பர் ஆஃப் டைம்ன்றது இங்க 2 டை போடுறதுனால 2. 6 ஸ்கொயர் வந்து 36. ஓகே, இதோட சாம்பிள் ஸ்பேஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஃபேமஸானது. S is equal to, there are 36 sample points வந்து நம்மளுக்கு வந்து 1,1, 1,2, 1,3 அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட சாம்பிள் ஸ்பேஸ். பார்த்தீங்கன்னா 36 சாம்பிள் பாயிண்ட்ஸ் இருக்கு பாருங்க. 1, 2, 1, 2, 2, 3, 2, 3, எக்ஸெட்ரா, 3, 1, 3, 2, எக்ஸெட்ரா, 3, 4, 1. அது மாதிரி these are all 36 sample points. இதில் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா x denotes, xன்றது sum obtained in rolling a pair of die. sum obtained. சரி, அப்போ ஒரு டையை த்ரோ பண்ணும்போது what are the possible summation? போன வாட்டி பார்த்தீங்கன்னா காயின்ல what are the possible number of heads ன்னு பார்த்தோம். ஹெட்டே விழாம போகலான்னு போது 0 அப்படின்னு சொன்னோம். ஒரு ஹெட் விழலாம்னு சொல்லும் போது 1ன்னு சொல்றோம். இங்க சமேஷன், what are the possible summation? மினிமம் சமேஷன் 2 தான். பார்த்தீங்களா, இதை ஆட் பண்ணீங்கன்னா 1 + 1 2ன்னு வரும். மினிமம் சமேஷன் 2. அப்போ x is equal to 2 ஒரு பாசிபிள் சமேஷன். அடுத்த சமேஷன் 2 + 1 3. 3 ஒரு பாசிபிள் சமேஷன். 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. இதுவும் பாசிபிள் சமேஷன். 6 + 6. அதுக்கு மேல் சமேஷன் இல்லை. சரிங்களா? ஸோ அப்போ there are மொத்தம் எத்தனை இருக்கு பார்த்தீங்க? 11 sample points. ஏன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. 11 sample points. 11 terms in the capital X. அப்போ என்ன ஆயிடுது? இது countable. Therefore, this is discrete random variable. ஸோ இதுக்கான ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அவங்க கேட்டிருக்காங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி போன சம் வரை நம்ம ஒரு டேபிள் போட்டுக்கலாம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா 2 எத்தனை இருக்கு பாருங்க.
2 வந்து 1 + 1 மட்டும்தான், ஒரே ஒன்று தான் இருக்குது, ஒன்று தான் இருக்கு அவுட் ஆஃப் 36ல. அப்போ 1/36, 1/36. அப்போ 3 எத்தனை இருக்கு சமேஷன் பாருங்க. 3 பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா வந்துடும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 2. அப்போ there are 2 3 சமேஷன் இருக்கா. ஸோ அப்போ 2/36. இப்போ 4 எத்தனை வரும்னு பாருங்க. 4 எத்தனை வரும்னா இந்த கவுண்ட் வரும், இந்த கவுண்ட் வரும் 1 2 3. அப்போ 3/36. 12 வந்து 1 தான் பாருங்க, இங்க இருக்கு பாருங்க. 12 1 தான், அதுமாதிரி 1/36. ஸோ திஸ் இஸ் தி ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அவங்க கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சு போச்சு, டிட்டர்மைன் தி ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா மீன் அண்ட் வேரியன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம மீன் அண்ட் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இன்ட்ரடக்ஷன்ல மீன் அண்ட் வேரியன்ஸ் எல்லாத்துக்கும் ஃபார்முலா கொடுத்துருக்கேன், அந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து மீன். ஸோ மீன் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா வந்து E of x. E of xன்றது என்னது, சிக்மா எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ். ஓகே, ஸோ எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ்னா 2 × 1/36, 2 × 1/36 ப்ளஸ் 3 × 2/36. ஸோ இது மாதிரி எல்லாத்துக்குமே போட்டுருங்க, மல்டிப்ளை பண்ணி ஃபுல்லாத்தையும் எழுதி வச்சு போட்டு லாஸ்ட் வந்து 12 × 1/36. இப்போ இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம், ரொம்ப சிம்பிள். என்னன்னா 2 × 1 2, 3 × 2, ஏன்னா டினாமினேட்டர் எல்லாமே சேம். ஸோ கண்ணை மூடிக்கிட்டு டினாமினேட்டர்ல ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, 36 போட்டுடலாம். மேல என்னன்னா 2 6 12 20 இது மாதிரி எல்லாத்தையும் மேல இருக்கிறதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 252 வரும், 252 வரும். ஸோ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 7 அப்படின்னு வரும். ஸோ E of x வந்து 7. அப்போ மீன் வந்து 7. ஓகே, ஸோ E of x கண்டுபிடிச்சிருச்சு. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், வேரியன்ஸ். வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து E of x கண்டுபிடிக்கும், சரிங்களா. ஸோ செகண்ட் வந்து நான் என்ன கண்டுபிடிக்க போறேன், வேரியன்ஸ். ஸோ வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இதே மாதிரி கால்குலேஷன் தான் போடணும், ஆனா அதுல வந்து E of x². E of x²ன்றது என்னது, x² P of x. அப்போ வெளியில இருக்கிறதுக்கெல்லாம் ஸ்கொயர் போட்டா போதும், ஏன்னா எக்ஸ் வெளியில இருக்கிறதெல்லாம் எக்ஸ், உள்ள இருக்கிறதெல்லாம் P of x. இந்த வெளியில இருக்கிறதெல்லாம் ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையானது கிடைச்சிடும், சரிங்களா. ஸோ அப்போ அது எப்படி போடணும்னா, இப்போ இஸ் ஈக்குவல் டு x². ஃபர்ஸ்ட் வந்து 2 தானே இருக்கு, அப்போ 2² × 1/36. அடுத்தது என்ன இருக்கு, 3 இருக்கு, அப்போ 3² × 2/36. இப்படியே எல்லாத்துக்கும் போட்டீங்கன்னா ஃபைனலா வந்து நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணணும். இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவீங்க அப்படின்னா, இதுலயும் பாத்தீங்கன்னா ஒன்ஸ் அகைன் 36 தான் காமன், டினாமினேட்டர் 36 தான். இது மேல இருக்கிறது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். இப்போ மல்டிப்ளை பண்ணா 2² 4, 4 × 1 4. இது பாத்தீங்கன்னா 3² 9, 9 × 4 34, 36. ஸோ லைக் தட். இது பாத்தீங்கன்னா 4² 16, 16 × 3. அது மாதிரி எல்லாத்தையும் ஒன்னொன்னையும் ஸ்கொயர் பண்ணி நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 1974 அப்படின்னு கிடைக்கும். டிவைட் பை 36 தான், இது காமன். ஸோ இதை வந்து கால்குலேட்டர் யூஸ் பண்ணி டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 54.833 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் வந்து E of x². பட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கோட ஃபார்முலா என்னன்னா E of x² மைனஸ் E of x தி ஹோல் ஸ்கொயர். பட் E of x ஆல்ரெடி 7 கண்டுபிடிச்சிருக்கோம், இது எல்லாத்தையும் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். அப்போ E of x²ன்றது இங்க கண்டுபிடிச்சதுக்கு 54.833 மைனஸ் E of xன்றது 7, 7² 49. ஸோ இப்போ கால்குலேட்டர்ல யூஸ் பண்ணி இதை கண்டுபிடிச்சிங்கன்னா வேரியன்ஸ் வந்து உங்களுக்கு 5.833 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் வேரியன்ஸ். ஸோ மீன் 7, வேரியன்ஸ் வந்து 5.833. அவ்வளோதான் ஆன்சர். இப்போ என்ன பார்க்கலாம். The random variable capital X takes the values -2, -1, 0 and 1 with the probability 1/8, 1/8, 1/4 and 1/2 respectively. Find the mean and the variance. So the random variable is the discrete random variable because it takes only countable number of values. 1, 2, 3, 4 4 value. The X value whose corresponding probability also given. இப்போ என்ன ஆகுதுன்னா இங்க டேபிள் கொடுத்துட்டாங்க.
இன்டைரக்டா டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க எப்படின்னா எக்ஸ் கொடுத்துட்டு எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ். எக்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க -2 -1 0 1. -2க்கு கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி 1/8, -1க்கு கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டியும் 1/8 தான். 0க்கு வந்து 1/4 அண்ட் 1க்கு வந்து 1/2 கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து மீன் வேரியன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட சம்மரியை இ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க வேண்டியதான். இ ஆஃப் எக்ஸுக்கு என்ன ஃபார்ம்ல கொடுத்துருக்கேன் சிக்மா எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ். அப்போ -2 இன்ட்டு 1/8 பிளஸ் -1 இன்ட்டு 1/8 என்ன பண்ணிருக்கேன்னு புரியுதா? திஸ் இன்ட்டு திஸ், திஸ் இன்ட்டு திஸ் பிளஸ் 0 இன்ட்டு 1/4 பிளஸ் 1 இன்ட்டு 1/2. ஓகே, ஸோ இப்போ இது வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். இதுல கேன்சல் பண்ணீங்கன்னா -1/4, இது வந்து -1/8, 0 இன்ட்டு anything 0 அதை விட்டுறலாம், பிளஸ் 1/2. இதுல பாத்தீங்கன்னா எல்சிஎம் எடுத்துக்கங்க. எல்சிஎம் வந்து 8 எல்சிஎம் எடுத்துக்கிட்டீங்கன்னா -2 -1 பிளஸ் 4. 4 -3 வந்து 1 தான். அப்போ 1/8. இ ஆஃப் எக்ஸ் வந்து 1/8 முடிஞ்சு போச்சு. அடுத்தது வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் தெரியணும். இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னா என்ன பண்ணணும்? இதை எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி இதோட மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இதை வெளியில இருக்கிறது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணா போதும். சரிங்களா? ஸோ அதுதான் அடுத்தது இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்க போறேன். இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு வெளியில இருக்க டேர்ம்லாம் ஸ்கொயர் பண்ணுங்க. -2 ஸ்கொயர் இன்ட்டு 1/8 பிளஸ் -1 ஸ்கொயர் இன்ட்டு 1/8 பிளஸ் 0 ஸ்கொயர் இன்ட்டு 1/4 பிளஸ் 1 ஸ்கொயர் இன்ட்டு 1/2. சரிங்களா? இப்போ இதை வந்து பாருங்க, இது 4/2 சாரி 4/8, இது வந்து 1/8, அது 0 அதை விட்டுறலாம், இது வந்து 1/2. இப்போ இது சிம்பிளிஃபை பண்றதுக்கு 4 + 1 5/8, 5/8 பிளஸ் 1/2. எல்சிஎம் வந்து 8 எடுத்துக்கங்க. இப்போ 5 + 4 இப்போ 9/8. ஓகே, இதான் இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ நம்மளுக்கு வந்து வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும். இ ஆஃப் எக்ஸ் வந்து 1/8, இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து 9/8. இப்போ நான் வேரியன்ஸ் கண்டுபிடிக்க போறேன். ஸோ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸுக்கான ஃபார்முலா இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர், அந்த ஃபார்முலா தான். ஓகே, இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து நமக்கு கண்டுபிடிச்சிட்டோம் 9/8 மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் வந்து 1/8. இப்போ 1/8 தான் ஹோல் ஸ்கொயர். அப்போ சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 9/8 மைனஸ் 1/64. அப்போ இதுக்கு எல்சிஎம் வந்து 64 எடுத்துக்கங்க. 64 எடுத்தீங்கன்னா கேட்னா 72 minus 1. ஸோ அப்போ 71/64 தான் வேரியன்ஸ். ஓகே, ஸோ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து 71/64. இதுதான் இந்த சம்மர் ஆன்சர். ஸோ மீன் கேட்டாங்க, மீன் மேலே கண்டுபிடிச்சிட்டோம். மீன்ன்றது இ ஆஃப் எக்ஸ் தான். மீன் வந்து 1/8, வேரியன்ஸ் வந்து 71/64. ஓகே, okay, இப்போ என்ன பார்ப்போம். A random variable capital X has probability mass function P of X is equal to x/10 such that X is 1 2 3 4 0 otherwise. Find P of X less than 3, E of 1/2x and F of X. F of X என்றது என்னன்னா கேபிட்டல் F of X என்றது cumulative distribution function. இதுக்கான ஃபார்முலா வந்து இன்ட்ரடக்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். அதை பற்றி நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இப்போ சம் போடுறோம். ஓகே, கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா P of X and X ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4. That is why இது வந்து discrete random variable. Only it has 4 values. சரி, இதை வச்சு நம்ம ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்போதான் நம்மளுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். X இது P of X. X ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 1 2 3 4. 1 2 3 4. இப்போ P of X ஓட வேல்யூ என்னன்னா X 1ன்னு போடும்போது 1/10, X 2ன்னு போட்டா 2/10. கேன்சல் எல்லாம் பண்ண வேண்டாம், ஏன்னா சிம்பிளிஃபை பண்ணிட்டு ஈஸியா இருக்கும். அப்பதான் X-க்கு 3ன்னு போட்டோம்னா 3/10, X-க்கு 4ன்னு போட்டோம்னா 4/10. ஓகேங்களா? சரி, இதுதான் வந்து இப்போ நம்மளுடைய டேபிள். இப்போ சம்டைம் வந்து டேபிள் டைரக்டாவே சம்ல கொடுத்துருவாங்க. ஆனா சம்டைம் பாத்தீங்கன்னா டேபிள் டைரக்டா கொடுக்காம இந்த மாதிரி கொடுப்பாங்க. நீங்க தான் டேபிள் ஃபார்ம் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த மாதிரி டேபிள் ஃபார்ம் பண்ண பிறகு அவங்க கேட்குற ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் கேட்கறது என்னன்னா P of X less than 3 கேட்டிருக்காங்க. P of X less than 3. less than 3 னா 3 விட கம்மியா இருக்கணும். நான் 3 சேர்க்க கூடாது, ஏன்னா only strictly less than 3.
அப்போ 1 and 2 தான். 3 விட கம்மியா இருக்கிறது 1 and 2. அது எப்படி இதெல்லாம் P of x is equal to 1 and P of x is equal to 2. இது ரெண்டு மட்டும்தான் 3 விட கம்மி. சரி, அப்போ x is equal to 1க்கு நேரா இருக்கிறது வந்து 1/10 plus x equal to 2க்கு நேரா இருக்கிறது 2/10. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 3/10. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் இது முடிச்சிட்டோம். அடுத்தது E of 1/2x கேட்குறாங்க. அப்போ அதுக்கு முதல்ல E of x கண்டுபிடிக்கணும், அப்புறம் தான் இவங்க கேட்கறது கண்டுபிடிக்கலாம். சரி, E of x கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோமே, அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். E of x-க்கான ஃபார்முலா என்னது? E of x-ன்றது சிக்மா x into P of x. ஓகே, ஸோ அப்போ x into P of x என்ன அர்த்தம்? this into this, 2 into this, 3 into this, 4 into this. அப்போ 1 into 1/10 plus 2 into 2/10 plus 3 into 3/10 plus 4 into 4/10. ஓகேங்களா? சரி, இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம சிம்பிளிஃபை பண்ணா என்ன கிடைக்கும் பார்ப்போம். மேலே பார்த்தீங்கன்னா 1 into 1 1, டினாமினேட்டர் கீழே வந்து 10, அதை முதல்ல எழுதிக்குங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா 1 into 1 1, இது 2 into 2 4, 4 plus 1 5, அது மாதிரி 3 into 3 9, 4 into 4 16. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, 30 வருது. அப்போ கேன்சல் பண்ணீங்கன்னா 0க்கு போயிட்டா 3. அப்போ E of x ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3. E of x கண்டுபிடிச்சிச்சு. இப்போ அடுத்தது நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்னா குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், அதாவது கேபிட்டல் F of x. அது எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றது இப்போ சொல்றேன். கேபிட்டல் F of x கண்டுபிடிக்கிறதோட ஃபார்முலா என்னன்னா P of x less than or equal to x. இது எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றத சொல்றேன். டேபிள் வச்சு கண்டுபிடிக்கணும். இதுக்கு நம்ம கண்டுபிடிச்ச இந்த டேபிளை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ அந்த டேபிளை வந்து நம்ம இங்க எடுத்து வச்சுக்கிட்டு சம் போடலாம். ஓகே, இப்போ பாருங்க, நம்ம கண்டுபிடிச்ச டேபிள் இதை வச்சுக்கிட்டு எப்படி குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் கேபிட்டல் F of x கண்டுபிடிக்கணும்னு சொல்றேன். கேபிட்டல் F of x கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டேபிள் தான் நம்ம போடணும். அதுக்கு வந்து இங்க x, இங்க வந்து F of x. F of x ஓட ஃபார்முலா வந்து P of x less than or equal to x மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதை கண்டுபிடிக்கலாம். 1 by 1 தான். x ஓட வேல்யூலாம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? x வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க 1 2 3 4, 1 2 3 4, அதை எடுத்தாச்சு. ஓகே, இப்போ இதை வச்சு நான் அந்த இங்க வேல்யூ ஃபில் பண்ண போறேன். 1ன்றது என்னன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்கு? 1/10, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். அப்போ 2ன்னா என்ன பண்ணணும்னா அதுக்கு 2ன்னா அதுக்கு முன்னாடி இருக்க இந்த ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி போடணும். 1யும் 2வும் ஆட் பண்ணி போடணும். 1/10 plus 2/10 ஆட் பண்ணீங்கன்னா வரும் 3/10. அப்போ 3னா என்ன பண்ணணும்னா 3 மூணுத்தையுமே ஆட் பண்ணணும். 1/10 2/10 plus 3க்கு நேரா இருக்கிற 3/10, அதையும் ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணீங்கன்னா 3 plus 2 5, 5 plus 1 6, 6/10. அப்போ 4னா என்ன பண்ணணும்? 4த்தையுமே ஆட் பண்ணணும். 1/10 2/10 plus 3/10 plus 4/10. 4/10 வரும்போது பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 4 plus 3 7, 7 plus 2 9, 9 plus 1 10, 10/10. 10/10 என்னது? 1. லாஸ்ட் வேல்யூ எப்பவுமே 1 வரும். அப்படி வந்தாதான் நீங்க போட்டது ரைட். குமுலேட் பண்ணும்போது எல்லா வேல்யூயும் குமுலேட் பண்ணி ஆட் பண்ணீங்கன்னா கடைசியில் 1 வரணும். அப்பதான் நம்ம போட்டது ரைட்டுன்றது கன்ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஏன் இதை குமுலேட்டிவ்னு சொல்றோம்? குமுலேட்டிவ்னா என்னன்னா ப்ரீவியஸ் எல்லாத்தையும் ஆட் பண்றதுக்கு பேர் தான் குமுலேட்டிவ்னு வாங்க. அதனால குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்றது ஒவ்வொரு வேல்யூவா ப்ரீவியஸ் வேல்யூல ஆட் பண்ணி எழுதுறது தான். ஸோ இதுதான் நமக்கு தேவையான F of x, கேபிட்டல் F of x. அவ்வளவுதான். ஓகே, இப்போ என்ன சம் பார்ப்போம். Prove that P of x is equal to x is 2/3 into 1/3 the whole power x. X is equal to 0, 1, 2, etc. It's a probability mass function of a discrete random variable x. இது என்னன்னு ப்ரூவ் பண்ணணும்? ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். சரி, இப்போ இன்ட்ரடக்ஷன்லேயே பார்த்துருக்கோம். ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் PMF, condition for probability mass function is sigma P of x is equal to 1. So this is condition of probability mass function. அப்போ இதோட எல்லா சமேஷன் பண்ணோம்னா உங்களுக்கு 1 வருதான்னு செக் பண்ணணும். சரிங்களா? ஓகே, அப்போ அதுக்கு அந்த டேபிள் ஃபார்ம் பண்ணணும். எக்ஸ் P of x. எக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களே கொடுத்துருக்காங்க 0, 1,
2 3 அப்படியே போயிட்டே இருக்கும். It goes infinity. அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ் இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம். எக்ஸுக்கு 0 இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் எனிதிங் பவர் 0 1 அப்போ 2/3. எக்ஸுக்கு 1ன்னு போட்டோம்னா 1/3. அப்போ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணும்போது 2/3 ஸ்கொயர் 2/3 ஸ்கொயர். எக்ஸுக்கு 2 போட்டோம்னா 1/3 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் இன்ட்டு 3 3 கியூப் அப்போ 2/3 கியூப் 2/3 கியூப். எக்ஸுக்கு 3 போடும்போது 3 கியூப் 3 பவர் 4 அப்போ 2/3 பவர் 4. அப்படியே இதுவும் போயிட்டே இருக்கும். இப்படிதான் இருக்கு டேபிள். இப்போ இதுல என்ன கண்டுபிடிக்கணும்? சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி வந்து 1ன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா கொடுத்துருக்க பி ஆஃப் எக்ஸ் வந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அதுதான் இங்கே செக் பண்ண போறேன். சிக்மா பி ஆஃப் எக்ஸ். ஸோ தட் மீன் சம் ஆஃப் ஆல் த ப்ராபபிலிட்டி வேல்யூ 2/3 plus 2/3 square plus 2/3 cube plus 2/3 power 4 plus etc. அப்படியே போயிட்டே இருக்கும். இதுல காமனா எதை வெளில எடுக்கலாம்னா 2/3 வெளியில எடுக்கலாம். 2/3 வெளில போச்சுன்னா 1 ஆயிடும். இதுல 2 ஒரு 3 போயிடுச்சுன்னா 1/3 plus 2/3 ஒரு 3 போயிடுச்சுன்னா 1/3 ஸ்கொயர் பிளஸ் இதுவும் 2 வெளில போச்சுன்னா 3 பவர் கியூப் பிளஸ் எக்ஸெட்ரா. இப்படி வந்துருச்சு. ஸோ இதை எப்படி ஆட் பண்றது அப்படின்னா அதுக்கு ஒரு பைனாமியல் ஃபார்முலா ஒன்று இருக்கு. அதை யூஸ் பண்ணணும். என்ன ஃபார்முலானா 1 பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா அப்படியே போயிட்டே இருந்ததுன்னா 1/1 மைனஸ் எக்ஸ். இதுதான் அந்த ஃபார்முலா. ஓகே. ஸோ அப்போ அதைப்படி பார்த்தீங்கன்னா இந்த சம்ல 2/3 போட்டு 1 பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் கியூப் அப்படியே போயிட்டே இருக்குல்ல. இப்போ 1/1 மைனஸ் எக்ஸ். எக்ஸ்ன்றது இங்க 1/3. 1 பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் போனதுனால 1/1 மைனஸ் எக்ஸ். ஓகே, அவ்வளோ இதை சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கலாம். 2/3 டிவைடட் பை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 3 மைனஸ் 1 2/3. ஸோ இப்போ என்ன எடுத்துன்னா இந்த 3க்கு இந்த 3 கேன்சல், இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் அண்ட் 1. ஸோ சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி 1 ஆனதுனால P of x is probability mass function. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. Okay, இந்த சம்ல the random variable x has probability mass function. P of x is c by x, x is 1 2 3 0 otherwise. Find the following. என்ன கேட்குறாங்கன்னா c ஓட வேல்யூ P of x greater than or equal to 2 என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. என்னன்னா இது வந்து டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் தான். காரணம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 3 வேல்யூ தான் இருக்கு, கவுண்டபிள். சரி, இதை வச்சு ஒரு டேபிள் நான் ஃபார்ம் பண்றேன். என்ன பண்ணலாம்? இது எக்ஸ், இது பி ஆஃப் எக்ஸ். எக்ஸ் என்னன்னா 1 2 3. பி ஆஃப் எக்ஸ்ன்றது இந்த எக்ஸோட வேல்யூவை 1ன்னு இதுல சப்ஸ்டியூட் பண்ணா c/1 c. எக்ஸோட வேல்யூ 2ன்னு இதுல சப்ஸ்டியூட் பண்ணா c/2. எக்ஸோட வேல்யூ 3ன்னு இதுல சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா c/3 முடிஞ்சு போச்சு. இதுல என்ன சொல்றாங்கன்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் எக்ஸ் வந்து ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் ஹேஸ் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். இது ஒரு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனா இருக்கும்போது c ஓட வேல்யூ என்னன்னு கேட்கறாங்க. ஸோ வி நோ தட் த கண்டிஷன் ஃபார் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறது வி நோ தட் கண்டிஷன் ஃபார் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். Condition for probability mass function PMF. Sum of the probability is equal to 1. அப்போ இங்க probability values என்ன இருக்கு பாருங்க, c plus c/2 plus c/3 is equal to 1. அவ்வளவுதான். சரி, இதுல இருந்து நம்ம c ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமே. இது LCM 6 எடுங்க. அப்போ 6c plus இதை 3 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3c, இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2c is equal to 1. 11c divided by 6 is equal to 1. ஸோ அப்போ அதுல இருந்து பார்த்தீங்கன்னா c ஓட வேல்யூ 6/11. ஸோ அவங்க கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கண்டுபிடிச்சாச்சு c ஓட வேல்யூ. செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? p of x greater than or equal to 2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் கொஸ்டின் வந்து p of x greater than or equal to 2. ஸோ greater than or equal to 2னா என்ன அர்த்தம்னா 2 அதுக்கு 2க்கு மேல, 2வும் 2க்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா 2வும் 3 மட்டும்தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்க்ளூடிங் 2 ஈக்குவல் இருக்கனால 2வும்
2க்கு மேல வந்து 3 மட்டும் தான் இருக்கு. இந்த ரெண்டுத்தையும் மட்டும் நம்ம ஆட் பண்ணா போதும். 2க்கு நேரா p of x is equal to 2க்கு நேரா என்ன இருக்கு? c/2 இருக்கு. அது c/3. இது c/2. இது வந்து c/3. இங்க டேபிள்ல பார்த்தோம் நம்ம. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 3c plus 2c divided by 6. அப்போ இது ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது பாருங்க, 5c/6. அப்போ இதுல c யோட வேல்யூ போடணும். 5/6 இன்ட்டு c யோட வேல்யூ 6/11. ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணீங்கன்னா 6 கேன்சல் பண்ணீங்கன்னா 5/11 தான் இந்த இதோட ஆன்சர். ஸோ p of x greater than or equal to 2 ஓட வேல்யூ 5/11. அவ்வளோதான் ஆன்சர். Okay, இப்போ இன்சம் பார்ப்போம். If the probability mass function of the random variable x is given by p of x equal to kx cube, x வந்து 1, 2, 3, 4. Find the value of k ஒரு கொஸ்டின். அடுத்து இந்த ப்ராபபிலிட்டி வேல்யூ பாருங்க. p of x 1/2 less than x less than pi/2 given, இது வந்து given x greater than 1. இது வந்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. இப்போ மீன் வேரியன்ஸ் ரெண்டும் கேட்குறாங்க. இது எப்படி போறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் தான். x வந்து 4 வேல்யூஸ் தான் இருக்கு. இதை வச்சு நம்ம as usual ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணலாம். x p of x ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 1ல இருந்து ஆரம்பிச்சு 1, 2, 3, 4. x ஓட வேல்யூ 1 இதுல போட்டா 1 cube 1 1 into k k. x ஓட வேல்யூ 2 போட்டா 2 cube 8 8k. அப்புறம் x ஓட வேல்யூ 3 போட்டா 3 cube 27 27k. x ஓட வேல்யூ 4 போட்டா 4 cube 64, அப்போ 64k. சரிங்களா? ஸோ இது மாதிரி டேபிள் ஃபில்அப் பண்ணிடுங்க. இப்போ இந்த டேபிள் வேல்யூல இருந்து நம்ம கேவை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினும். அது கேட்டாலும் கேட்கலாலும் கேவை கண்டுபிடிச்சு தான் ஆகணும். அப்போதான் நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். ஓகே, அப்போ அதுக்கு வந்து என்னன்னா, இட்ஸ் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். கண்டிஷன் ஃபார் மாஸ் ஃபங்க்ஷன் வந்து சம் ஆஃப் தி ப்ராபபிலிட்டி வேல்யூ ஆல்வேஸ் 1. இந்த கண்டிஷனை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகே, அப்போ சிக்மா பி ஆஃப் எக்ஸ்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். என்னென்ன ஆட் பண்ணணும், கே 8k 27k 64k இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 100k வரும். 100k இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின் போது கேவோட வேல்யூ 1/100. ஓகே, ஸோ கே கண்டுபிடிச்சாச்சு. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. கே வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது வந்து இது கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன். கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், இன்ட்ரடக்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா p of a given b is equal to p of a intersection b divided by p of b provided p of b is not equal to 0. சரிங்களா? இதுதான் வந்து நம்மளோட கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. இப்போ அதை தான் இங்கே கேட்டிருக்காங்க. அப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, p of 1/2 less than x less than 5/2 given x greater than 1. இதுதான் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. அப்போ இங்க என்னன்னா, இதை ஃபுல்லத்தையும் நம்ம ஏன்னு எடுத்துக்கணும். இதை வந்து இந்த சைடு இருக்கிறத வந்து பின்னு எடுத்துக்கணும். சரி, ஒரு கன்வீனியன்ட்டுக்காக இந்த 1/2 வந்து 0.5 எழுதிக்கலாம். இது வந்து 0.5 less than x less than 2.5 given x greater than 1 இப்படி இருக்கு. சரி, இப்போ இதே தான். இப்போ நான் சொன்ன மாதிரி இது ஃபுல்லா ஏன்னு சொல்லிட்டேன், இது பின்னு சொல்லிட்டேன். அப்போ இந்த ஃபார்முலா படி நம்ம இது எப்படி எழுதலாம், p of a intersection b. அப்போ this intersection this 0.5 less than x less than 2.5. This intersection x greater than 1. p of a intersection b divided by p of b. p of b into x greater than 1. ஓகே, சரி. இப்போ இதை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து ஒர்க் பண்ணணும். இத இந்த ரேஞ்சுக்கும் இன்டர்செக்ஷன் வேல்யூ, இன்டர்செக்ஷன் அர்த்தம் காமன் ரேஞ்ச் என்ன இருக்குன்னு தெரியணும். அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது சொல்றோம் பாருங்க. ஒரு இன்டர்வெல்ல வந்து 0.5 இங்க இருக்கு, அடுத்தது 1 இங்க இருக்கும், 2.5 இங்க இருக்கும். இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது என்னன்னா 0.5க்கும் 2.5க்கும் இன் பிட்வீன், 0.5க்கும் 2.5க்கும் இன் பிட்வீன். அப்போ இந்த ரேஞ்சு கவர் ஆகுது. ஓகே, சரி. இப்போ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் கிரேட்டர் தென் 1. எக்ஸ் கிரேட்டர் தென் 1னா அது இந்த ரேஞ்சுக்கு நடக்கும், 1க்கு மேல. எக்ஸ் கிரேட்டர் தென் 1னா இது ஃபுல்லாவே கவர் ஆகும். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எல்லாமே போயிட்டே இருக்கும். ஓகே,
ஸோ இப்போ இதுல காமன் இன்டர்செக்ஷன்ன்றதோ ரெண்டுமே காமனா மீட் பண்ற இடம் பாத்தீங்கன்னா, ரெண்டு கலருமே மிக்ஸ் ஆகிற இடம் பாத்தீங்கன்னா 1க்கும் 2.5க்கும் நடுவில் கரெக்டானே. ஸோ அப்படின்னா இதோட காமன் ரீஜியன் வந்து பாத்தீங்கன்னா P of 1 to 2.5. 1 to 2.5 எப்படி எல்லாம் 1 less than x less than 2.5 முடிஞ்சு போச்சு. இந்த ரேஞ்சுக்கும் இந்த ரேஞ்சை வந்து கிரீன் கலர்ல நான் பண்ணேன், அந்த ரேஞ்சை வந்து ப்ளூ கலர்ல பண்ணேன். இன்டர்செக்ஷன் ரெண்டு காமன், அப்ப ரெண்டு கலரும் மிக்ஸ் ஆகிற போர்ஷன் எதுனா 1 to 2.5. அதுதான் 1 to 2.5. அந்த 1ல வந்து நம்ம 1 இன்க்ளூட் பண்ணக்கூடாது, ஏன்னா இது வந்து x greater than 1. x greater than 1 x 1க்கு மேல தாண்டிடுது, அப்போ இதுவும் ஈக்குவல் போடக்கூடாது. 2.5க்கும் ஈக்குவலா போடக்கூடாது, ஏன்னா இந்த 2.5 ஈக்குவல் வரல. சரிங்களா? ஹோல் டிவைடட் பை P of x greater than 1. இந்த ரேஞ்சுக்கு தான் நம்ம ஒர்க் பண்ணணும். சரி, இப்போ மேல இருக்க டேபிள்ல கொண்டு வந்து அதை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு புரியுறதுக்காக மேல இருக்க டேபிள் எனக்கு கொண்டு வந்துட்டேன். இப்போ பாருங்க, 1க்கும் 2.5க்கும் நடுவில் என்ன ரேஞ்ச் இருக்கு அப்படின்றதான் பார்க்கணும். ஆனால் 1 இன்க்ளூட் பண்ணக்கூடாது, 2.5 இன்க்ளூட் பண்ணக்கூடாது, ஏன்னா ஈக்குவல்ட்டி இல்லை. ஸோ 1க்கும் 2ன்றது 2.5 இதை தாண்டிடுச்சு. அப்போ 2.5க்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா வெறும் 2 மட்டும்தான் இருக்கு. ஓகே, ஸோ இந்த 2 மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கு. அப்போ அந்த 2 மட்டும்தான் நம்ம மேலே எடுத்து போறோம். சரிங்களா? ஸோ அப்படின்னா P of x is equal to 2 மட்டும்தான், ஏன்னா 1க்கும் 2.5க்கும் நடுவில் வந்து 2 மட்டும்தான் இருக்கு, அதை எழுதிட்டேன். டிவைடட் பை x greater than 1. x greater than 1னா என்னது? greater than 1னா 1 சேர்க்கக்கூடாது, 2, 3, 4 மூணுமே இருக்கு. அப்போ greater than 1ல P of x is equal to 2 plus P of x is equal to 3, P of x equal to 3 plus P of x equal to 4. இந்த மூணுத்தையும் எழுத வேண்டியதான், அவ்வளவுதான். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையானது கிடைச்சிடும். P of x equal to 2ன்றது 8k divided by P of x equal to 2ன்றது 8k, x equal to 3ன்றது 27k plus 4ன்றது 64k. ஓகே, ஸோ நியூமரேட்டர்ல 8k divided by கீழே இருக்கிற மூணுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 99k. இது மூணுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 99k வரும். ஸோ கே கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வந்து 8/99. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்கறான்னு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து மீன் அண்ட் வேரியன்ஸ் கேட்கறாங்க. ஸோ இந்த டேபிளை யூஸ் பண்ணி மீன் வேரியன்ஸ் கண்டுபிடிப்போம். ஸோ மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு E of x கண்டுபிடிக்கணும். ஸோ E of x-க்கான ஃபார்முலா சிக்மா x into P of x. ஸோ இதுக்கான ஃபார்முலா தான் தெரியும், 1 into k, அடுத்தது 2 into 8k, 3 into 27k, plus 4 into 64k. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும், 354k. இப்போ இந்த k வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த k வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/100. அதை இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இப்போ அதை சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 354 into k ஓட வேல்யூ 100. அப்போ ஃபைனலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா E of x மீன் அதான் E of x என்னன்னா 3.54. ஓகே, ஸோ E of x கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு E of x ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். E of x ஸ்கொயர் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், x ஸ்கொயர்னா வெளியில இருந்த x வேல்யூலாம் ஸ்கொயர் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ அப்போ E of x ஸ்கொயர் அப்படின்னு போடும்போது சிக்மா x ஸ்கொயர் P of x. அப்போ 1 ஸ்கொயர் இன்ட்டு k plus 2 square into 8k plus 3 square into 27k plus 4 square into 64k. ஸோ இதெல்லாம் ஃபுல்லாகவே கேல்குலேட்டர் வச்சு போட்டுடலாம். அழகாக நீங்கள் 2 ஸ்கொயர்னா 4 into 8 அதோட வேல்யூங்க எழுதிங்க, 9 into 27, 16 into 64 எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் ஓவரால் ஆட் பண்ணிட்டீங்கன்னா 1300 வரும். ஸோ 1300k. பட் கேவோட வேல்யூ ஆல்ரெடி 1/100 நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதோட வேல்யூ வந்து போட்டுட்டீங்கன்னா அப்போ 100 கேன்சல் பண்ணீங்கன்னா 13. ஸோ E of x ஸ்கொயர் வந்து 13, E of x வந்து 3.54. நம்மளுக்கு வந்து வேரியன்ஸ் தான் தேவை. இப்போ அந்த வேரியன்ஸ் வந்து ஃபார்ம்ல எழுதி வேண்டியதான். ஸோ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு E of x ஸ்கொயர் மைனஸ் E of x தி ஹோல் ஸ்கொயர். ஸோ E of x ஸ்கொயர் வந்து 13 மைனஸ் E of x வந்து 3.54 தி ஹோல் ஸ்கொயர்.
அவ்வளோதான். கால்குலேட்டர் யூஸ் பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கிடைச்சிடும். ஸோ கால்குலேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா வேரியன்ஸ் வந்து 0.4684. இதுதான் வேரியன்ஸ் ஆன்சர். அவ்வளோதான். ஓகே, இப்போ இன்சம் பார்ப்போம். If the random variable x takes the values 1, 2, 3, 4 such that 2 times of p of x equal to 1 equal to 3 times of p of x equal to 2 equal to p of x equal to 3 is equal to 5 times of p of x equal to 4, then find the probability distribution and cumulative distribution. இது ரெண்டுமே கேட்குறாங்க. இன்சம் பார்த்தீங்கன்னா discrete random variable தான், x has 4 values. இன்னொரு முக்கியமான விஷயம், நாங்கள் சால்வ் பண்ணுற எல்லா சம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யூனிவர்சிட்டியில் கேட்ட கொஸ்டின் தான். இந்த சம் கூட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் கேட்ட சம் தான். உங்களுக்கு இங்கே இயர் மென்ஷன் பண்ணலையே அப்படின்றத விட நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதோட இயர் எப்போ மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட சேனல் போறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ சேனலை கிளிக் பண்ணுறோம். சப்போஸ் ஏதோ ஒரு வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் வந்து பார்த்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த வீடியோ கிளிக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இது மாதிரி வரும். சரி, இப்போ இது மாதிரி வரும்போது நீங்க பார்க்கலாம் சம்டைம் என்னடா இந்த வீடியோ 2 மணி நேரம் வீடியோவா இருக்கே அப்படின்னு தோணலாம். ஒரு 2 hours வீடியோவா இருக்கே, இதுல எவ்வளவு சமமே பார்க்கணுமா, எவ்வளவு நேரம் டைம் அப்படின்ற கவலைப்பட தேவையில்லை. இப்ப நேரம் இங்க வந்தீங்கன்னா இந்த ஷோ மோர் இருக்கு பாருங்க, அது இந்த கிளிக் பண்ணும்போது என்னன்னா இந்த வீடியோல மொத்தம் எத்தனை சம் சால்வ் பண்ணியிருக்கேன்னு கிளியரா இதுல இருக்கும் பாருங்க. அரௌண்ட் ஒரு 20 ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான ப்ராப்ளமா அப்படின்னா நீங்க ஒண்ணுன்னா கிளிக் பண்ணலாம். இப்போ இது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணீங்கன்னா நேரம் இது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் போயிடும். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சுக்கிட்டு இது வேணுமா நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? அதனால அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நீங்க இவ்வளவு பெரிய வீடியோவா இருக்குன்னு ஃபீல் பண்ண அவசியம் இல்லை. டேரக்டா நீங்க எந்த சம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சம் போய் கிளிக் பண்ணி அந்த சம்மை பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நீங்க இப்போ இந்த சம்மா நவம்பர் டிசம்பர் 2021 கேட்டிருக்காங்க, ஓகே இந்த சம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க டைரக்டா அந்த கிளிக் பண்ணி அங்கே போயிடலாம். இது மாதிரி உங்களுக்கு தேவையான ப்ராப்ளத்துக்கு நேரம் போயிடல, இவ்வளவு பெரிய வீடியோவை பார்க்கணுங்கிறத பத்தி கவலைப்பட தேவையில்லை. அட் சேம் டைம் இயர் வந்து இங்க மென்ஷன் பண்ணிருக்கோம். இதோட அட்வான்டேஜ் என்னன்னா, ஒன்ஸ் நான் வீடியோக்குள்ள இயரை போட்டேன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த இயர் வந்து அப்படியே தான் இருக்கும். ஆனா இது அப்படி கிடையாது. சப்போஸ் இதே சம் வந்து நெக்ஸ்ட் இயர்லயும் கேட்டாங்கன்னா கமா போட்டு இங்கே நெக்ஸ்ட் இயர் மென்ஷன் பண்ணிடலாம் நான். சரிங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எந்த இயர்ல கேட்டாங்கன்னு இதுலேயே தெரிஞ்சுக்கலாம். நீங்க டேரக்டா அந்த கொஸ்டின் ஆன்சரோட சொல்யூஷன் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இது சம் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுவும் டிஸ்கிரீட் நான் சொல்லிட்டேன். ஸோ அப்போ நம்ம டேபிள் ஃபார்ம் பண்ண போறோம். எப்படி டேபிள் ஃபார்ம் பண்ணலாம்னா இந்த கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதுங்க. 2 into p of x is equal to 1 is equal to 3 into p of x is equal to 2 is equal to p of x is equal to 3 is equal to 5 into p of x is equal to 4. இதை வந்து நம்ம k அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ இதை kன்னு எடுத்துக்கிட்டா உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் வேல்யூவை k-க்கு ஈக்குவல் பண்ணுங்க. 2 into p of x is equal to 1 equal to k அப்படின்னீங்கன்னா p of x is equal to 1 என்னது? k by 2. அப்போ அதே மாதிரி இந்த வேல்யூவை k-க்கு ஈக்குவல் பண்ணீங்கன்னா k by 3, ஏன்னா இங்க 3 இருக்குல்ல, p of x equal to 2 வந்து k by 3 வந்துடும். அப்போ அதே மாதிரி இதுல எதுவுமே கிடையாது, டைரக்டாவே p of x is equal to 3 வந்து k தான், ஏன்னா ஃப்ரண்ட்ல கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லை. இதுல பாத்தீங்கன்னா இங்க 5 இருக்கு. அப்போ p of x is equal to 4 வந்து பாத்தீங்கன்னா k by 5 வந்துடும். இப்போ இதை வச்சு நம்ம டேபிள் ஃபார்ம் பண்ணிடலாம். எப்படி டேபிள் ஃபார்ம் பண்ண போறீங்க? x p of x வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4. இப்போ அதுல x equal to 1, p of x equal to 1 வந்து k by 2, x equal to 2 வந்து k by 3, x equal to 3 வந்து k, x equal to 4 வந்து k by 5. பாத்தீங்களா? ஸோ இப்போ as usual நம்ம டேபிள் போட்டாச்சு. இப்போ இதுல அவங்க வந்து என்ன கேட்கறாங்கன்னு பாருங்க, ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன். ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனா டேபிள் கண்டுபிடிக்கிறது தான். பட் அந்த டேபிள் கண்டுபிடிக்கிறதுன்றது என்னன்னா, இந்த கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சு அப்புறம் இதை சப்ஸ்டிட் பண்றது தான் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். அதுக்கப்புறம் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கணும். சரி, அப்போ இந்த கேவை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு கண்டிஷன் இருக்கு. ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் படி சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி வேல்யூ இஸ் ஆல்வேஸ் 1 நம்மளுக்கு தெரியும்.
அப்போ இது எல்லா வேல்யூ நம்ம ஆட் பண்ண வேண்டியதான். பி ஆஃப் எக்ஸோட வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா k/2 k/3 plus k plus k/5 is equal to 1. இது எப்படி ஆட் பண்றது? ஆட் பண்ணா எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் வந்து நான் 30 எடுத்துக்கிறேன். 30 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா மேல 15 வரும், 15k. இங்க 30 எடுத்தீங்கன்னா மேல 10k. இங்க 30 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 30k. இங்க 30 எடுக்கும்போது 6k is equal to 1. அப்போ என்ன ஆகுதுன்னா இது மேல இருக்குது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 15 10 25 அப்படி எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்னா 61 வரும். 61k divided by 30 equal to 1. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு k-ஓட வேல்யூ 30/61. 30/61. இப்போ நான் வந்து டேபிள் கேட்குறேன், ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த k வேல்யூ கொண்டு வந்து எல்லாத்தையுமே இந்த இதுல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதான் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். பாருங்க, இது x ஓட வேல்யூ, இது p of x ஓட வேல்யூ. x ஓட வேல்யூ வந்து நம்மளுக்கு மேலே தெரியும், 1ல இருந்து 4 வரைக்கும் இருக்கு. 1 2 3 4. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து k/2. இந்த k-வை 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா, இந்த k-வை 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா k/2. அப்போ 2ஆல டிவைட் பண்ணா மேல 15. அப்போ 15/61. ஓகே. ஸோ அப்புறம் 2க்கு நேரம் k/3. k/3னா இதை 3ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 10. அப்போ 10/61. 3க்கு நேரம் என்ன இருக்கு பாருங்க, 3க்கு நேரம் வரைக்கும் k தான் இருக்கு. அப்போ அதே வேல்யூ வந்துடும், 30/61. அடுத்தது 4க்கு நேரம் என்ன இருக்குன்னா k/5. அப்போ இதை 5ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 6/61. இதுதான் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் கேட்டிருக்காங்க. இந்த குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி கூட கண்டுபிடிச்சிருக்கிறோம், அதுதான் இங்க போறப்ப. குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, இந்த குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து டேபிள் தான் போடணும், அதே மாதிரி as usual. இது வந்து எக்ஸோட வேல்யூ, இது வந்து f of x. கேபிட்டல் f of xன்றதுன்னா p of x is x less than or equal to x. இது இன்ட்ரடக்ஷன்ல ஃபார்முலால கொடுத்துருக்கேன். எக்ஸோட வேல்யூ 1 2 3 4. அப்போ அதை அப்படியே எழுத வேண்டியதுதான், 1 2 3 4. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன்னா x ஈக்குவல் டு 1க்கு நேரம் என்ன இருக்கு, இங்க 15/61 இருக்கு, அது அப்படியே இருக்கும் 15/61. x ஈக்குவல் டு 2க்கு என்ன பண்ணணும்னா 2ல இருந்து ரெண்டு வேல்யூமே ஆட் பண்ணணும். 15/61 ஆட் பண்ணணும், பிளஸ் 10/61 ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணீங்கன்னா 20/61. அடுத்து 3க்கு என்னன்னா இந்த மூணுத்தையுமே ஆட் பண்ணணும். என்னது 15/61, 10/61 பிளஸ் அடுத்தது 30/61. இந்த மூணுத்தையுமே ஆட் பண்ணும்போது என்னன்னா 55/61. அடுத்தது x ஈக்குவல் டு 4ல பாத்தீங்கன்னா நாலுத்தையுமே ஆட் பண்ணணும். 15/61, 10/61, 30/61 பிளஸ் 6/61. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா உங்களுக்கு 1 தான் வரும். எல்லாத்தையும் ஆட் பண்ணா 61/61 வரும். 61/61 1. ஓகே, ஸோ இதுதான் வந்து தேவையான குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன். அவ்வளோதான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே, இப்போ இந்த சம் பார்ப்போம். The probability mass function of random variable x is defined as p of x is 0 வந்து 3c ஸ்கொயரும், x equal to 1ல வந்து 4c minus 10c ஸ்கொயர் அண்ட் p of x equal to வந்து 5c minus 1 கொடுத்துருக்காங்க. p வந்து ஒரு greater than 0. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிருக்கோம்னா p of x is equal to r is 0 if r not equal to 0 1 2. ஸோ அப்போ என்ன நடத்தணும், இந்த 3 வேல்யூ தவிர மற்ற எல்லா இடத்துக்கும் 0. Find the value of c and find this கேட்டிருக்காங்க. முதல்ல நம்ம கொடுத்துருக்கிறத ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா இது ஒரு டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள். காரணம் வந்து x 0 1 2, அதை தவிர மற்ற எல்லாத்துக்கும் 0 சொல்லிட்டாங்க. ஸோ ஒன்லி கவுண்டபிள். ஸோ இதை வச்சு நான் என்ன பண்றேன், ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து x, இது p of x. x 0, ஓகே. அடுத்தது x 1, ஓகே. x வந்து 2. இதை தவிர மற்ற எல்லா வேல்யூக்கும் ப்ராபபிலிட்டி வேல்யூ 0ன்னு சொல்லிட்டாங்க. அதனால நம்ம அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. x 0ன்றதுக்கு நேரம் இங்க என்ன இருக்கு, 3c ஸ்கொயர்.
x 1க்கு நேரம் 4c minus 10c square. x equal to 2க்கு நேரம் 5c minus 1. ஓகே, இந்த டேபிள் அவ்வளவுதான், 0 1 2 மட்டும்தான். இது தவிர மற்ற எல்லா வேல்யூக்கும் 0ன்னு சொல்லிட்டனால அதை பற்றி பார்க்கல. ஓகே, இப்போ இந்த சம்மில் வந்து ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் சி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு அதுக்கு ஆல்ரெடி கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். பி ஆஃப் ஏ கிவன் பி இஸ் ஈக்குவல் டு, ஏன்னா இது ஃபுல்லா ஏ கிவன், இந்த லைன் கிவன் பி, ஏ கிவன் பினா பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைடட் பை பி ஆஃப் பி provided p of b is not equal to 0. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி இந்த சம் போட போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சியை கண்டுபிடிச்சிடலாம். சியை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ரெகுலரா யூஸ் பண்ற கண்டிஷன் சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி இஸ் 1. அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறேன். சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ வாட் ஆர் த ப்ராபபிலிட்டிஸ் ஹியர்? 3c ஸ்கொயர் பிளஸ் 4c மைனஸ் 10c ஸ்கொயர் பிளஸ் 5c மைனஸ் 1 ஈக்குவல் டு 1. ஓகே, இப்போ இதை பார்த்தீங்கன்னா இங்க சி ஸ்கொயர் டேர்ம் மைனஸ் 10c ஸ்கொயர் பிளஸ் 3c ஸ்கொயர், அப்போ எடுத்தீங்கன்னா மைனஸ் 7c ஸ்கொயர். அடுத்தது 4c பிளஸ் 5c வந்து 9c. இந்த 1 இன்சைடு கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 2. ஸோ எல்லாத்தையுமே வந்து நான் மைனஸ் ஆல அப்ளை பண்ணிக்கிறேன். 7c ஸ்கொயர் மைனஸ் 9c பிளஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ திஸ் இஸ் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஐ கேன் ஃபேக்டரைஸ் திஸ். எப்படி பண்ணலாம்? 7 to 2 14. 14 வந்து 2 அப்படின்னா 2 7s are 14, மைனஸ் 9 வேணும்னா பிளஸ் மைனஸ் மைனஸ். ஸோ அஸ் யூஸ்வல் இதை நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். சியோட வேல்யூ 2/7 கிடைக்கும். இன்னொரு சியோட வேல்யூ 7/7 1 கிடைக்கும். சரிங்களா? ஸோ தெர் ஆர் 2 வேல்யூஸ் ஃபார் சி. இதை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது எனக்கு 2 வேல்யூ கிடைக்குது. இப்போ இந்த ரெண்டுத்துல ஏதோ எந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கணும்? இப்போ சி ஈக்குவல் டு 1 இருக்க முடியுமா அப்படின்னு பாருங்க. இந்த டேபிள்ல கொண்டு போய் சிக்கு பதிலாக 1 இதில் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 5 minus 1 4. ப்ராபபிலிட்டி வேல்யூ cannot be greater than 1. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே சி வந்து 1 நீங்க போட்டா 3. எப்பவுமே ப்ராபபிலிட்டி வேல்யூ 1 விட கம்மியாக தான் இருக்கும். less than or equal to 1. 0 விட அதிகமாக இருக்கும். 0க்கும் 1க்கும் நடுவில் தான் ப்ராபபிலிட்டி வேல்யூ இருக்கும். அதனால வந்து கண்டிப்பா இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா சியோட வேல்யூ 1 இருக்க முடியாது. ஸோ ஃப்ரம் திஸ் we understood that c value is 2/7. அவ்வளவுதான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா கண்டிஷன் ப்ராபபிலிட்டி 0 less than x less than 2 given x greater than 0 கேட்டிருக்காங்க. அதை தான் நம்ம போட போறோம். ஸோ இப்போ பாருங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் 0 less than x less than 2 given x greater than 0. x greater than 0. ஸோ நான் மேல ஒரு ஃபார்முலா கொடுத்துருந்தேன். அந்த ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாவே ஏன்னு எடுத்துக்கோங்க, இதை ஃபுல்லா பின்னு எடுத்துக்கோங்க. a given b, what is the formula? a given b என்னது? probability of a intersection b, 0 less than x less than 2, a intersection b divided by p of b, x greater than 0. இதுதான் போச்சு. சரி, இப்போ இந்த இன்டர்செக்ஷன், இந்த ரேஞ்சோட இன்டர்செக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னா சும்மா ஒரு லைன் போட்டுருங்க. அதில் 0 இங்க இருக்கும், 1 இங்க இருக்கும், 2 இங்க இருக்கும். இதுல என்னது? 0 to 2. 0 to 2 எந்த ரேஞ்சு? 0 to 2 இந்த ரேஞ்ச்ல வந்துடும். ஓகே, 0 to 2. அப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் கிரேட்டர் தென் 0. எக்ஸ் கிரேட்டர் தென் 0 எங்க வந்துடும்? கிரேட்டர் தென் 0னா இப்படியே போய்கிட்டே இருக்கும். நல்லா தெரியும், கிரேட்டர் தென் 0 தான் சொல்லுவாங்க, லிமிட்டே சொல்ல, அது போய்கிட்டே இருக்கும். ஓகே, நவ் இப்போ இதுல ரெண்டுமே கோயின்சைட் ஆகிற பொசிஷன் எதுனா 0ல இருந்து 2 வரைக்கும். 0ல இருந்து 2 வரைக்கும். சரிங்களா? ஆனா இங்க நல்லா பாத்துங்க, 0 வந்து இன்க்ளூட் பண்ண முடியாது. ஏன்னா 0 லெஸ் தென் தான் சொல்லியிருக்கோம், லெஸ் தென் ஈக்குவல் சொல்ல. இப்போ 0 இன்க்ளூட் பண்ண முடியாதுன்னா 0க்கு மேல, ஆனா 2க்குள்ள முடிஞ்சிடணும். 0க்கு மேல. அப்ப இது எப்படி எழுதணும்னா p of 0 less than x less than or equal to less than 2. ஓகேங்களா? less than 2. அவ்வளவுதான். இதுதான். ஏன்னா இது ரெண்டுத்துக்குமே காமனான பொசிஷன் பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே மீட் ஆகிற பொசிஷன் வந்து எந்த இடத்துல இருக்கு? இந்த இடத்துலதான் இருக்கு. ரெண்டுமே மீட் ஆகுது. அதனாலதான் நான் அதை இப்படி போட்டேன். இன்டர்செக்ஷன் காமன் பொசிஷன் ஹோல் டிவைடட் பை p of x greater than 0. இப்ப நல்லா பாத்தீங்கன்னா 0 to 2, ஆனா 0 சேர்க்கக்கூடாது, 2 சேர்க்கக்கூடாது, ஏன்னா ஈக்குவல் இல்ல. அப்ப என்ன வரும்? x equal to 1 மட்டும்தான் வரும். புரியுதுங்களா? 0 to 2ல 0 வரக்கூடாது, 2 வரக்கூடாதுன்னா பிட்வீன் 1 மட்டும் தான் இருக்கு, அதை எடுத்துக்கிட்டேன். ஓகே, கிரேட்டர் தென் 0. கிரேட்டர் தென் 0 டேபிள்ல கிரேட்டர் தென் 0னா என்ன இருக்கு பாருங்க. கிரேட்டர் தென் 0னா 1 2 மட்டும் தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை.
ஓகே, ஸோ கிரேட்டர் தென் 0 எப்படி எழுதிக்கலாம்? P of x is equal to 1 plus P of x is equal to 2. இந்த ரெண்டுத்தையும் போச்சு. அவ்வளோதான். இப்போ டேபிள்ல P of x is equal to 1 என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதப்போ டேபிள்ல பார்த்தீங்கன்னா P of x equal to 1 நேரம் என்ன இருக்குன்னா 4c minus 10c square அப்படின்னு இருக்கு. ஹோல் டிவைடட் பை அது டிவைட் பை இதுவும் P of x equal to 1 அதே தான் வரப்போகுது. 4c minus 10c square plus P of x equal to 2. டேபிள்ல equal to 2 என்ன இருக்குன்னா 5c minus 1. ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணி சியோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ மேலே பெருசாக எதுவும் சிம்பிளிஃபை பண்ண தேவையில்ல. 4c minus 10c square டினாமினேட்டர்ல பார்த்தீங்கன்னா minus 10c square plus 5c plus 4c வந்து 9c minus 1. இப்போ நான் சியோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போறேன். சியோட வேல்யூ 2/7 நம்மளுக்கு தெரியும். அந்த வேல்யூ கொண்டு வந்து நேரம் இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ சியோட வேல்யூ 2/7 போட்டீங்கன்னா 8/7 மைனஸ் சியோட வேல்யூ 2/7னா 2 square 4 4 into 10 40 40/7 7 square வந்து 49 ஹோல் டிவைட் பை அதே மாதிரி இங்கேயும் போட்டீங்கன்னா minus 40/49 பிளஸ் இங்க 2/7 போட்டீங்கன்னா 9 2 சார் 18 18/7 minus 1. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். சரி, நியூமரேட்டர்ல நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் 49 எல்சிஎம் எடுத்துக்கிறேன். அப்போ இதை 7ஆல பார்த்தீங்கன்னா 56 வரும். ஸோ 56 minus 40 divided by 49 ஹோல் டிவைட் பை அதே 49 தான் எல்சிஎம் கீழே எடுத்தீங்கன்னா minus 40 plus 49 7 அப்போ 18 into 7 126 மைனஸ் இதுல 49 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 49. ஓகே, ஹோல் டிவைட் பை காமனா 49 எல்சிஎம் வந்துடும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 49க்கு இந்த 49 கேன்சல் ஆயிடுது. 56 மைனஸ் 40னா 16 டிவைடட் பை இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 37 வரும். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். முடிஞ்சு போச்சு. கேட்ட ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளவுதான். ஓகே, இப்போ இந்த சம் பார்ப்போம். A random variable capital X has the following probability functions. கொடுத்திருக்காங்க. Find the value of k. Evaluate P of x less than 6, P of x greater than or equal to 6, and P of 0 less than x less than 5. அதுக்கப்புறம் இன்னொன்று கேட்டிருக்காங்க. If P of x less than or equal to c is greater than 1/2 னா find the minimum value of c ன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த சம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் k கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி இஸ் 1 அந்த கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு we know that by the probability mass function sum of the probability value is equal to sum of the probability value is equal to 1. அப்போ இதுல இருந்து எல்லா வேல்யூம் ஆட் பண்ணணும். இப்போ பொறுமையா உட்காந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா இதுல கே ஸ்கொயர் டேர்மும் இருக்கு, கே டேர்மும் இருக்கு. கே ஸ்கொயர் டேர்ம் பாத்தீங்கன்னா 7k ஸ்கொயர் 2k ஸ்கொயர் 9k ஸ்கொயர் பிளஸ் 1k ஸ்கொயர்னா 10k ஸ்கொயர். அதுக்கப்புறம் கே டேர்ம் 3 5 8 9 அப்போ 9k பிளஸ் 9k. அப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா இதுல வந்து வேற எதுவுமே கிடையாது, ஈக்குவல் டு 1 அவ்வளவுதான். சரி, இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா கே கண்டுபிடிக்கணும்னா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த 1 அண்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா 10k ஸ்கொயர் பிளஸ் 9k மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும். எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுவீங்க? 10 இன்ட்டு -1 மைனஸ் 10 மைனஸ் 10 எப்படி பிரிக்கலாம்னா 1 இன்ட்டு 10 10 பிளஸ் 9 வேணும்னா மைனஸ் இங்கே போட்டிங்கன்னா தான் நம்மளுக்கு பிளஸ் 9 கிடைக்கும். அப்போ இதை எப்படி பிரிக்கலாம்? 10k ஸ்கொயர் மைனஸ் k பிளஸ் 10k மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ காமன் டேர்ம் இதுல இருந்து பார்த்தீங்கன்னா கேவை வெளில எடுத்தீங்கன்னா 10k மைனஸ் 1 இது ரெண்டுத்துல இருந்தும் 1 தான் காமன் எடுக்க முடியும். ஸோ 10k மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ ரெண்டுத்துலையுமே 10k மைனஸ் 1 வெளியில எடுத்தோம்னா உள்ள வந்து k பிளஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ இதுல இருந்து பாத்தீங்கன்னா கேவோட வேல்யூ இதுல 1/10 கிடைக்கும். இதுல கேவோட வேல்யூ -1. கே -1 கொண்டு போய் இதுல சப்ஸ்டிட் பண்ணும்போது உங்களுக்கு நெகட்டிவ் ப்ராபபிலிட்டி வரும். ஸோ நெகட்டிவ் ப்ராபபிலிட்டி நாட் பாசிபிள்ன்றனால கே ஈக்குவல் டு நெகட்டிவ் வேல்யூ நாட் அக்செப்டபிள். அப்போ கே வந்து 1/10 தான் பாசிபிள் வேல்யூ. ஸோ கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சு போச்சு. சரி, செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா evaluate p of x less than 6 கேட்டிருக்காங்க. ஸோ p of x less than 6 கண்டுபிடிக்கணும்.
less than 6னா 6 விட கம்மி. 6 விட கம்மினா இதுல இருந்து வருது பாருங்க. 6 விட கம்மி 6 சேர்க்கக்கூடாது. 0 to 5 வரைக்கும் வரும். சரிங்களா? இது மாதிரி p of less than 6னால 0 1 2 3 4 5 6 சேர்க்காம போட்டாச்சு எல்லாத்தையும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா x equal to 0 அதுல என்ன இருக்கு பாருங்க. x equal to 0க்கு நேரம் இங்க இருக்கு 0 தான். 1க்கு நேரம் k, 2k, இது 2k, இது 3k, இது k ஸ்கொயர். இது எல்லாத்தையும் கொண்டு வந்து இதுல சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ இதோட வேல்யூ 0, x equal to 1க்கு நேரம் k கொடுத்துருக்காங்க, x equal to 2க்கு நேரம் 2k கொடுத்துருந்தாங்க டேபிள்ல, 3க்கு நேரமும் 2k தான் கொடுத்துருந்தாங்க, 4க்கு நேரம் 3k, 5க்கு நேரம் k ஸ்கொயர் இருந்துச்சு. சரிங்களா? இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 8k வரும். இது எல்லாத்தையும் 3k, 5k, 8k வருது. 8k plus k ஸ்கொயர். பட் கேவோட வேல்யூ நம்ம 1/10 கண்டுபிடிச்சிருக்கோம். அதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 8/10 plus k ஸ்கொயர்னா 1/100. ஸோ எல்சிஎம் வந்து 100 எடுத்துங்க. 100 எடுத்தீங்கன்னா 80 plus 1. ஸோ அப்போ இதோட வேல்யூ வந்து 81/100 தான். p of x less than 6. சரி, அடுத்த கொஸ்டின் இதுல என்ன கேட்டிருந்தாங்கன்னா p of 0 less than x less than 5. 0க்கும் 5க்கும் நடுவில், ஆனா 0வும் சேர்க்கக்கூடாது 5யும் சேர்க்கக்கூடாது. அப்போ என்னென்ன வரும்? 0க்கும் 5க்கும் நடுவில் 1 1 2 3 4 மட்டும்தான் வரும். 1 2 3 4 மட்டும்தான் வரும். ஓகே, ஸோ இதுதான் வரும் 1 to 4 வரைக்கும். ஸோ அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ டேபிள்ல பார்த்தீங்கன்னா x equal to 1க்கு நேரம் k இருந்தது, x equal to 2க்கு நேரம் 2k இருந்தது, x equal to 3க்கு நேரம் 2k இருந்தது, x equal to 4க்கு நேரம் 3k இருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 5 8k வரும். 8kன்னு வருது நம்மளுக்கு. ஸோ 8k, பட் k-ஓட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1/10 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இதோட வேல்யூ 8/10. ஸோ இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணா கூட 4/5 அப்படின்னு வந்துடும். ஓகே, சரி. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கேட்ட இந்த 3 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது வந்து x greater than or equal to 6 கேட்டாங்க. இதை ஒன்று விட்டுட்டோம். சரி, இப்போ x greater than or equal to 6 ஈக்குவல் இருக்கு. அப்ப என்ன வரும்? 6ம் 7ம் தான் வரும். சரிங்களா? ஸோ p of x greater than or equal to 6. பட் நீங்க 6ம் 7ம் போடலாம். அதுவும் ஒரு கரெக்டான ரூல் வழிதான். பட் இதுக்கு இன்னொரு சாய்ஸ் இருக்கு. ஒரு ப்ராபபிலிட்டியில் ஒரு முக்கியமான கண்டிஷன் கூட இன்ட்ரடக்ஷன்ல கொடுத்துருக்கு. p of x greater than or equal to a னா 1 minus p of x less than a அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த ஃபார்முலா ஏன் யூஸ் பண்றேன்னா, ஆல்ரெடி p of x less than 6 நம்ம கண்டுபிடிச்சிட்டோமே. less than 6ஓட வேல்யூ 81/100 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ அதை நேராவே 81/100 இதில் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 100ல 81 போச்சுன்னா 19 வரும். ஸோ 19/100 இதுதான் ஆன்சர். ஆக்சுவலா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும், நல்லா தெரிஞ்சுக்க. நான் ஃபார்முலா இதில் இன்ட்ரடக்ஷன்ல கொடுத்துருக்கேன். p of x greater than or equal to a-ன்னு வந்தா 1 minus p of x less than a அப்படின்னு போடலாம். அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணேன். greater than or equal to 6னா 1 minus p of x less than 6ன்னு எழுதியிருக்கேன். ஏன்னா பிகாஸ் ஆல்ரெடி less than 6 நம்ம கண்டுபிடிச்சதுனால. இல்ல எனக்கு இது புரியலன்னா கூட நீங்க டைரக்டா டேபிள்ல இருந்து greater than 6னா greater than or equal to 6னா 6 7 வச்சு கூட நம்ம போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, சரி, இதுவும் முடிஞ்சிடுச்சு. இப்போ கடைசியா ஒன்று கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா p of x less than or equal to c ல greater than 1/2ல find the minimum value of c. இதோட மீனிங் என்னன்றது கிளியரா கவனிங்க சொல்றேன். தேர்ட் இது கண்டுபிடிக்கணும். அவங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா p of x is less than or equal to c is greater than 1/2. அப்படின்னா c யோட மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ என்னன்னா x லெஸ்னா அந்த டேபிள்ல இருக்கிற ஒவ்வொரு வேல்யூமும் நம்ம எடுத்து எழுதணும். அந்த டேபிள் இங்க எடுத்து வச்சுக்கிறேன், அதை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேபிள்ல இந்த சியோட மினிமம் வேல்யூல எந்த மினிமம் வேல்யூல இந்த ப்ராபபிலிட்டி வேல்யூ greater than 1/2 கேட்கறாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா சியை முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும். ஒன்றுனா செக் பண்ணணும். 0 வச்சு நம்ம இங்க செக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒருவேளை இங்க சிக்கு 0 போட்டா என்ன ஆகும்னு பாருங்க. p of x less than or equal to 0. less than or equal to 0னா என்ன அர்த்தம்? வரும் 0 மட்டும்தான் இருக்கு. அதோட வேல்யூ என்னது? 0. அப்போ அது ஒன்றும் பண்ணாது. 0 வந்து greater than 1/2 கிடையாது. அதனால இப்போ அடுத்தது ஒரு 0 இல்லைன்னு தெரிஞ்சுட்டு அடுத்து 1 செக் பண்ணணும். p of x less than or equal to 1. less than or equal to 1னா 1ம் 1 விட கம்மியான வேல்யூ. இது ரெண்டு மட்டும் தான் இருக்கு. அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ 0 and k. 0 plus k. 0 plus k வந்து பாத்தீங்கன்னா k. பட் k ஓட வேல்யூ 1/10 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். பட் இந்த 1/10ம் greater than 2 கிடையாது.
இது வந்து 2 greater than 1/2 கிடையாது, 1/2 சின்னது. அதனால சம்ம ப்ரொசீட் பண்ணணும். எது வரைக்கும் ப்ரொசீட் பண்ணணும்னா ஸ்டில் இட் இஸ் greater than 1/2 வர வரைக்கும் ப்ரொசீட் பண்ணணும். இப்போ அடுத்தது 1 முடியல, அடுத்தது 2 செக் பண்ண போறேன். P of x less than or equal to 2. less than or equal to 2னா இந்த 3 வேல்யூ ஆட் பண்ணணும். எது 0, k, அடுத்தது 2k. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது என்னன்னா 2k plus k 3k. 3k, k ஓட வேல்யூ 1/10 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 3/10. 3/10 greater than 1/2 கிடையாது. ஸோ we have to continue. அடுத்தது 3 வச்சு செக் பண்ண போறேன். 3 வச்சு செக் பண்ணீங்கன்னா 3ல இருந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 0, k, 2k, அடுத்ததும் 2k தான். 3க்கு நேரம் இருக்கிறது 2k தான். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 2k 2k 4 4 + 1 5k. பட் k ஓட வேல்யூ 1/2னால 5/10. இது வந்து 1/2ன்னு வருது. ஈக்குவல் டு 1/2 தான் வந்திருக்கே தவிர எனக்கு greater than 1/2 வேணும். அதனால இதுவும் கிடையாது. அடுத்ததுக்கு நான் செக் பண்ண போறேன். P of x less than or equal to 4. 4க்கு செக் பண்ணா 4ல இருந்து இருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். எது 0, k, 2k plus 2k, அடுத்தது வந்து 3k. இது எல்லாத்தையும் எழுதிதான் ஆட் பண்ண அவசியம் இல்லை, டேரக்டா ஆட் பண்ணும்போது அப்படியே ஆட் பண்ணிடுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 5, 7, 8kன்னு வருது. பட் கேவோட வேல்யூ 1/10 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 8/10. 8/10ன்றது 4/5. இந்த 4/5ன்றது நம்மளுக்கு என்ன வருதுன்னா 1/2 பெருசு, greater than 1/2. கரெக்டால? ஸோ இட் இஸ் greater than 1/2 இருக்கிறதுனால இது எல்லாமே சி தான். இதுக்கு மேல போற எல்லா வேல்யூமே greater than 1/2 தான் இருக்கும். அப்ப அந்த greater than 1/2 வருதுனால அதுல மினிமம் வேல்யூ 4 தான். அவங்க மினிமம் வேல்யூ ஆஃப் சி தான் கேட்டிருக்காங்க. ரிப்பீட் எல்லாம் கிளியரா கவனிங்க. இந்த இடத்துல இருந்து ஐ எம் கெட்டிங் greater than 1/2. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுக்கு அடுத்தது நான் P of x less than or equal to 5 கண்டுபிடிச்சாலும் அதோட வேல்யூ greater than 1/2 தான் வரும். 6 கண்டுபிடிச்சாலும் அதுவும் greater than 1/2 தான் வரும். அப்போ 4, 5, 6, 7 எல்லாத்துலயுமே greater than 1/2 தான் வரும். ஆனா அதுல மினிமம் வேல்யூ வந்து 4 தான். அதனால மினிமம் வேல்யூ ஆஃப் C is 4. சொல்லுங்க புரியுங்களா? Therefore the minimum value of C is 4. That is C is equal to 4. Done. Summarize. அவ்வளவுதான். Okay, இப்போ எக்ஸாம் பார்ப்போம். The probability function of an infinite discrete distribution is given by P of x is equal to I is equal to 1/2 power I. I is 1 to infinity. Verify that the total probability is 1. Okay, that's one question. And find mean and variance of the distribution. Also find the probability of x is given, x greater than or equal to 5 and x divisible by 3. நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் எப்படி போடலாம்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க ப்ராபபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள். கொடுத்துருக்க ரேண்டம் வேரியபிள் வந்து டிஸ்கிரீட் பிகாஸ் அதில் இருக்க வேல்யூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி கவுண்டபிளி இன்ஃபைனைட். சரிங்களா? ஸோ P of x is equal to I is given by 1/2 power I. I is 1, 2, etc. infinity. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை நான் டிஸ்கஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த சம்ல ஒரு 3 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா நான் யூஸ் பண்ண போறேன். அதாவது சம் ஆஃப் இன்ஃபைனைட் சீரிஸ். ஒரு இன்ஃபைனைட் சீரிஸை வந்து எப்படி ஆட் பண்றது அப்படின்றத பத்தி சொல்ல போறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு 3 ஃபார்முலா, பைனாமியல் ஃபார்முலா இருக்கு. அப்போ அது என்னன்னா 1 + x + x² + எக்ஸெட்ரா அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போச்சுன்னா இந்த ஃபார்முலா வந்து 1/1 - x. ஓகே, ஸோ இது ஒரு ஃபார்முலா. அதே மாதிரி இன்னொரு ஃபார்முலா ஒன்று இருக்கு. இதே மாதிரி இன்னொரு ஃபார்முலா என்னன்னா 1 + 2x + 3x² + எக்ஸெட்ரா போயிட்டே இருந்துச்சுன்னா 1/1 - x whole square. இது ஒரு ஃபார்முலா. ஓகே, சரி. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபார்முலா இருக்கு. அது இந்த ஃபார்முலா தேவைப்படாது. அது ஆக்சுவலா வந்து 1/1 - x whole cube தேவைப்படாது. இந்த 2 ஃபார்முலா போதும் இந்த சம். ஓகேங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணுவேன். இப்பயே நான் முன்னாடி கொடுத்துட்டேன். இப்போ இந்த சம் கண்டினியூ பண்ணலாம்.
ரேண்டம் வேரியபிள் பொதுவாகவே நம்ம எக்ஸ்னு எடுத்துப்போம். பட் இந்த இடத்துல வந்து கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் ஐன்னு சொல்லிட்டதுனால நம்ம வந்து முன்னாடி இனிஷியலா வந்து ஐயை நான் கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்கணும்ன்றதுக்காக எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். ஸ்மால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ அப்படின்னு எடுத்துட்டா ஆஸ் யூஷுவலா ஒரு சம் போடுற மாதிரி நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். அதுதான். அப்ப என்ன ஆகும்னா ஒரு டேபிள் நான் ஃபார்ம் பண்ண போறேன். இந்த டேபிள்ல எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ். ஓகே, ஸோ இந்த எக்ஸ் வேல்யூ தான் ஐன்றது பார்த்தீங்கன்னா 1 2 3 அப் டு இன்ஃபினிட்டி 1 2 3 அப்படி போயிட்டே இருக்கும். இந்த எக்ஸுக்கு 1ன்னு இதுல சப்ஸ்டிட் பண்ணும்போது 1/2. எக்ஸுக்கு 2 அப்படின்னு இதில் போடும்போது 1/2 ஸ்கொயர். அடுத்து எக்ஸுக்கு 3 போட்டோம்னா 1/2 கியூப் அப்படியே டர்ம்ஸ் போயிட்டே இருக்கும் அப் டு இன்ஃபினிட்டி. ஸோ இப்போ இதுதான் வந்து இந்த சம்மோட டேபிள், டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிளுக்கான டேபிள். சரி, இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டினே அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா prove that sum of the probability is 1 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ டோட்டல் ப்ராபபிலிட்டி எல்லாத்தையும் ஆட் பண்ணா எனக்கு 1 வருதான்னு செக் பண்ணணும். ஸோ அதுதான் நான் ஃபர்ஸ்ட் போட போறேன். sum of the probability, that is total probability. அப்போ இந்த ப்ராபபிலிட்டி வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும் பாருங்க. 1/2 1/2 ஸ்கொயர் 1/2 கியூப் பிளஸ் எக்ஸெட்ரா அப்படியே இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கு. ஓகே, இதுல நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு 1/2 வெளியில் எடுக்க போறேன். இப்படி 1/2 வெளியில் எடுத்தீங்கன்னா 1 பிளஸ் ஒரு 1/2 போயிடுச்சுன்னா ஒரு 1/2 1/2 கியூப்ல ஒரு 1/2 போயிடுச்சுன்னா 1/2 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா. ஓகே, ஆக்சுவலா நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மாட்டேன். இந்த ரெண்டு ஃபார்ம்லாமே பைனாமியல் ஃபார்முலா வித் ஒன் கண்டிஷன் கண்டிப்பா இருக்கு. mod x is less than 1. அது சொல்ல மறந்துட்டேன். இந்த வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா -1க்கும் +1க்கும் நடுவில் தான் இருக்கணும். ஸோ த கண்டிஷன் ஷுட் பி mod x is less than 1. மற்ற எல்லா எக்ஸுக்கும் இது ட்ரூ கிடையாது. ஸ்பெசிஃபிக்காக இந்த வேல்யூ எக்ஸுக்கு தான் ட்ரூ. ஓகே, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இதில் இந்த எக்ஸ் வந்து 1/2 வருது, இந்த ரேஞ்சுக்குள்ள வரதுனால we can apply binomial formula. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 நம்ம அந்த பைனாமியல் ஃபார்முலா இருக்கா 1 + x + x² + எக்ஸெட்ரா. இப்போ 1/1 - x, xன்றது 1/2 இதில். அப்போ என்ன ஆகுனா 1/2 இன்ட்டு 1/1 - 1/2 1/2. அப்போ என்ன ஆகுது பாருங்க, இந்த 2 டினாமினேட்டர் மேலே போயிடும். அப்போ 2 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1. ஸோ அவங்க கேட்ட ப்ரூஃப் முடிஞ்சு போச்சு பாருங்க. சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி இஸ் 1 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வெரிஃபை தட் த டோட்டல் ப்ராபபிலிட்டி இஸ் 1. டோட்டல் ப்ராபபிலிட்டின்றது தான் சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி தான், இதுதான் டோட்டல் ப்ராபபிலிட்டி. ஓகே, ஸோ வி ப்ரூவ்ட் தட் டோட்டல் ப்ராபபிலிட்டி இஸ் 1. ஸோ ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சு போச்சு. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஃபைண்ட் மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்த டேபிள்ல இருந்து நம்ம மீன் கண்டுபிடிக்கணும். ஸோ இது ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி வேற டேபிளுக்கு அதை தான் இங்கே என்ன பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நான் கண்டுபிடிக்க போகிறது இ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க போறேன். பி ஆஃப் எக்ஸ்க்கான ஃபார்முலா தெரியுமே, சிக்மா எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ். ஓகே, ஸோ எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ்னா என்னது தான் எக்ஸ் 1 × 1/2 பிளஸ் 2 × 1/2 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 3 × 1/2 த ஹோல் கியூப். அதுதான் வந்து எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ். சரிங்களா? ஸோ அதுதான் இப்போ நான் எழுத போறேன். அது அப்படியே பார்த்தீங்கன்னா 1 × 1/2 பிளஸ் 2 × 1/2 ஸ்கொயர் பிளஸ் 3 × 1/2 த ஹோல் கியூப் பிளஸ் எக்ஸெட்ரா அப்படியே போயிட்டு இருக்கும். அப்படியே வரைக்கும் போயிட்டு இருக்கும். ஸோ இதுல நான் என்ன பண்ண போறேன், 1/2 காமனா வெளியில் எடுக்கிறேன். 1/2 வெளியில போயிடுச்சுன்னா உள்ள 1. இதுல ஒரு 1/2 வெளியில போயிடுச்சுன்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு 1/2 இருக்கும். அந்த 1/2 கேன்சல் எல்லாம் பண்ணிடாதீங்க. அந்த 1/2 நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, ஸோ 1/2 ஸ்கொயர்ல இருந்து ஒரு 1/2 வெளில எடுத்துட்டேன். அதே மாதிரி இதுல 1/2 வெளில எடுத்துட்டோம்னா 1/2 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா. ஓகே, ஸோ இப்போ நான் கொடுத்த ரெண்டாவது பைனாமியல் ஃபார்முலாக்குள்ள வந்துடுச்சு பாருங்க. இது என்ன கொடுத்துருந்தேன் நான் 1 + 2x plus 3x² etc. அப்போ 1/1 - x the whole square முடிஞ்சு போச்சு. அந்த செகண்ட் பைனாமியல் ஃபார்முலாக்குள்ள வந்துச்சு பாருங்க. அப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம், 1/2 இன்ட்டு 1/1 - 1/2 1/2. அந்த 1/2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 1/4. இப்போ என்ன ஆகுதுன்னா 1/2 இன்ட்டு டினாமினேட்டர் ஆஃப் டினாமினேட்டர் நியூமரேட்டர். அப்போ 4 ஆயிடும். கேன்சல் பண்ணீங்கன்னா 2. அப்போ இ ஆஃப் எக்ஸோட வேல்யூ 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அதாவது மீன் வந்து 2. அவ்வளவுதான் முடிச்சு, மீன் கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்கணும், வேரியன்ஸ். வேரியன்ஸை கண்டுபிடிக்கணும்னா இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரோட ஃபார்முலா என்னது, x² × p of x.
அப்ப எக்ஸ் ஸ்கொயர்னா வெளியில இருக்கிறதுக்கெல்லாம் ஸ்கொயர் போடணும், அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணுமே இல்லை. இதுதான் நம்ம எல்லா சம் படிச்சே பார்த்துட்டு இருக்கிறோம், அதான் பண்ண போறோம். சரி, ஆனா இந்த சம்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு, அது என்னன்றது நான் சொல்றேன், ரொம்ப கிளியரா கவனிங்க. So now I am going to find out E of x square. In the formula sigma x square into P of x. Okay. இப்போ நான் அந்த சொன்ன மாதிரியே உங்களுக்கு முதல்ல அந்த விஷயத்தை பண்ணி காமிச்சிடுறேன். நான் வெளியில இருக்கிறதா ஸ்கொயர் தானே போடணும்னு சொன்னேன். 1 ஸ்கொயர் இன்ட்டு 1/2, 2 ஸ்கொயர் இன்ட்டு 1/2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் இன்ட்டு 1/2 the whole cube. அப்படியே வெளியில இருக்கிறதுல ஸ்கொயர் பண்ணி போட்டாச்சுங்களா? சரி, இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணணும். எப்பவுமே ஒரு இன்ஃபைனைட் சீரீஸை ஆட் பண்றதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இது ஒரு ஃபைனைட் சீரீஸா இருந்தா நம்ம ஆட் பண்ணிடலாம். இன்ஃபைனைட் சீரீஸா இருந்துச்சுன்னா இதை ஒரு பைனாமியல் ஃபார்முலாவோட கம்பேர் பண்ணி தான் ஆட் பண்ண முடியும். அப்ப அந்த பைனாமியல் ஃபார்முலா தான் நான் சொன்ன இந்த மேல 2 ஃபார்முலா இருக்கு, அதுக்கு ஒரு சூட்டபிளா யூஸ் பண்ணி நம்ம போடணும். இங்க பாத்தீங்கன்னா முதல்ல வந்து E of x கண்டுபிடிக்கும் போது இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண உடனே இமீடியட்டா அது ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவுக்கு சூட் ஆச்சு. பட் இங்க E of x ஸ்கொயரை டைரக்டா யூஸ் பண்ணும்போது எனக்கு எந்த இன்ஃபைனைட் சீரீஸ் ஃபார்முலாவோடையும் ஒத்து போகல. அதனால டைரக்டா ஆட் பண்றதுன்றது இஸ் நாட் பாசிபிள். சொல்றது கிளியரா புரியுதுங்களா? அதனால இந்த சம்மை நான் வேற ஒரு மெத்தட் அப்ளை பண்ண போறேன். இதுதான் விஷயம். எப்பவுமே ஒரு இன்ஃபைனைட் சீரீஸ் ஆட் பண்றதுன்னு ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, ஏதோ ஒரு சீரீஸோட கம்பேர் பண்ணணும். இங்க வந்து ஈஸியா கிடைச்ச வேல்யூ பைனாமியல் சீரீஸோட கம்பேர் பண்ண முடிஞ்சது, அதனால இமீடியட்டா ஆன்சர் கிடைச்சிச்சு. பட் இதுல கிடைக்கல, அதனால இதை ப்ரொசீட் பண்ண முடியாது. எனக்கு முன்னாடியே தெரியும், பட் இருந்தாலும் இது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் எழுதிட்டு அழிக்கிறேன். சரிங்களா? ஓகே, அப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த இடத்துல அப்படின்னா, சிக்மா போட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு பாத்தீங்களா, அதோட ஒரு எக்ஸை ஆட் பண்ணி ஒரு எக்ஸை செப்ராக்ட் பண்றதுனால எனக்கு என்ன கிடைக்கும்னா, இட் வில் கன்வெர்ட், இட் வில் பி இன் த ஃபார்ம் ஆஃப் பைனாமியல் சீரிஸ். அந்த ஃபார்முக்கு இது மாறிடும். பாத்தீங்களா? இப்போ நான் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ இதுல ஆடிங் எக்ஸ் சப்ராக்டிங் எக்ஸ் போட்ட பிறகு இந்த 2 டேர்மையும் ஒரு சிங்கிள் டேர்மா எடுத்துக்க போறேன், இது ஒரு சிங்கிள் டேர்ம் எடுத்துக்க போறேன். அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் இன்டு பி ஆஃப் எக்ஸ் மைனஸ் சிக்மா எக்ஸ் இன்டு பி ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? சரி, ஆனா இதுல நல்லா யோசிச்சு பாருங்க, வாட் இஸ் சிக்மா எக்ஸ் இன்டு பி ஆஃப் எக்ஸ்? இதுதான் இ ஆஃப் எக்ஸ். இதுதானே இ ஆஃப் எக்ஸோட ஃபார்முலா, சிக்மா எக்ஸ் இன்டு பி ஆஃப் எக்ஸ். அதனால இதை நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது, இதை இ ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் இன்டு பி ஆஃப் எக்ஸ் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ். ஆனா இந்த இ ஆஃப் எக்ஸோட வேல்யூ தான் மேல கண்டுபிடிச்சிட்டோம் 2, அதனால இதுக்கு 2ன்னு போட்டுடலாம். இப்போ இதுதான் இங்க நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். எப்படி? எக்ஸ், எக்ஸோட வேல்யூ என்னது நல்லா கிளியரா பாருங்க. டேபிள்ல எக்ஸோட வேல்யூ 1, அதோட கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி 1/2. எக்ஸோட வேல்யூ 2வா இருக்கும்போது கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி 1/2 ஸ்கொயர். அதை தான் நான் யூஸ் பண்ண போறேன். ரொம்ப கிளியரா கவனிங்க. என்ன பண்ண போறோம் அப்படின்னா, புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ஹியர். ஒரு டேபிள் போட்டுக்கிறேன். எக்ஸுக்கு 1 போட்டா 1 + 1 2. அப்போ அதோட கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி என்ன இருந்துச்சு டேபிள்ல? 1/2 பிளஸ் அடுத்தது எக்ஸுக்கு வேல்யூ 2. 2 ஸ்கொயர் 4, 4 + 2 6. அதோட கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி 1/2 ஸ்கொயர்னு வந்துச்சு. அடுத்தது 3 இருந்துச்சு. 3 ஸ்கொயர் 9, 9 + 3 12. அதோட கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி 1/2 கியூப்னு இருந்தது டேபிள்ல, பிளஸ் எக்ஸெட்ரா மைனஸ் இ ஆஃப் எக்ஸ். அதுதான் போனதுலேயே கண்டுபிடிச்சோம், அது 2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம், அது எழுதிட்டோம். அவ்வளவுதான். இப்போ இப்படி கன்வெர்ட் பண்ணதுனால பாத்தீங்கன்னா இது நான் கொடுத்த 2வது பைனாமியல் ஃபார்முலாவோட கம்பேர் பண்ண முடியும். எப்படி கம்பேர் பண்ணலாம்? இல்ல கிளியரா கவனிங்க. இதுல எதையும் நான் காமனா வெளியில எடுக்க போறது இல்லை. இந்த 2க்கு 2 கேன்சல் பண்ணா இது 1ன்னு ஆயிடும். இப்போ இதுல நான் என்ன பண்றேன், ஒரு 2ல இது கேன்சல் பண்ணா 3 × 1/2 ஆயிடும். பிளஸ் இதுல ஒரு 2க்கு கேன்சல் பண்ணா 4 × மிச்சம் ஒரு 2 ஸ்கொயர் இருக்கும்ல, அது 1/2 the whole ஸ்கொயர் எழுதிக்கலாம். பிளஸ் எக்ஸெட்ரா பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு -2 அப்படின்னு வந்துருச்சு. இதுக்கு 3வது ஃபார்முலாவும் தேவைப்படும், அதையும் கொடுத்துட்றேன். அது என்னன்னா 1 + 3x + 6x² பிளஸ் எக்ஸெட்ரா அப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா அது வந்து 1/1 - x the whole cube. அந்த ஃபார்முலாவும் நம்மளுக்கு தேவைப்படும். ஓகேங்களா? இந்த 3 ஃபார்முலாவும் நம்மளுக்கு இந்த சம்ல தேவைப்படும். நான் 2 தான் முதல்ல கொடுத்துட்டேன், 3வது கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ இது பாத்தீங்கன்னா நான் கொடுத்த 3வது ஃபார்முலாவோட கம்பேர் பண்ண முடியுமா? 1 + 3x + 4x² + எக்ஸெட்ரா. அப்ப என்ன நான் கொடுத்த 3வது ஃபார்முலா? 1/1
1 minus x the whole cube minus 2. ஓகே, அவ்வளோதான். இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிடுங்க. எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 1 by 1 minus 1 by 2 1 by 2 1 by 2க்கு கியூப் எடுத்தீங்கன்னா 1 by 8 minus 2. அப்போ denominator is numerator. 8 minus 2 is equal to 6. So நம்ம e of x square கண்டுபிடிச்சாச்சு. This is not variance. So please understand, we obtained e of x square. e of x square is 6. e of x is 2 already கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஸோ இப்போ நான் வேரியன்ஸ்க்கான ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ண போறேன். வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ், வாட் இஸ் ஃபார்முலா ஃபார் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்? e of x square minus e of x the whole square. ஓகே, ஸோ அப்போ e of x square வந்து இப்போதான் கண்டுபிடிச்சிருக்கிறோம், அது 6 மைனஸ் e of x ஆல்ரெடி முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கிறோம், அது 2 the whole square. ஸோ 6 minus 4 is equal to 2. இப்போ வேரியன்ஸ் ஆஃப் x ஓட வேல்யூ என்னன்னா 2 தான் ஆன்சர். 6 minus 4 2. அப்போ மீன் கண்டுபிடிச்சிட்டோம், அதுவும் 2 தான். வேரியன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறோம், அதுவும் 2 தான். ஓகே, ஸோ மீன் வேரியன்ஸ் ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் p of x is even அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதை தான் இப்போ நான் கண்டுபிடிக்க போறேன். எக்ஸ் ஈவன்னா என்னென்னலாம் வரும் வேல்யூ? x is equal to 2 வரும், அப்புறம் p of x is equal to 4 வரும், பிளஸ் p of x is equal to 6 வரும், பிளஸ் எக்ஸெட்ரா. இப்போ அந்த டேபிள் வச்சு நம்ம இதெல்லாம் கம்பேர் பண்ணலாம். ஓகே, இப்போ பாருங்க, உங்களுக்கு புரியிருக்காங்க, அந்த டேபிள் இங்கே கொண்டு வந்துட்டேன். இப்போ p of x is equal to 2னா என்ன அர்த்தம்? 2க்கு நேராக என்ன இருக்கோ அதை எழுதணும். கேட்டுங்க, e of xல தான் x ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி போடணும். வெறும் p of x equal to 2னா அதுக்கு நேரம் என்ன இருக்கோ அதை எழுதுங்க, 1 by 2 square. ஓகே, பிளஸ் x is equal to 4னா என்ன வரும்? 1 by 2 power 4. x equal to 6னா 1 by 2 power 6 plus etc. அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ இதுல நான் என்ன செய்ய போறேன்னா, ஒரு சின்ன சேஞ்சஸ். இந்த ஸ்கொயர் 1 by 2 ஸ்கொயர்னா 1 by 4. அப்போ எல்லாத்தையுமே நான் 4க்கு மாற்ற போறேன். எப்படி மாத்தலன்னா, இது 2 ஸ்கொயரை 1 by 4 போட்டோம், 2 power 4 1 by 4 the whole square போடலாமா? பிகாஸ் இது 2 power 4 16, 16ன்றது 4 ஸ்கொயர். அப்போ அதே மாதிரி 2 power 6 1 by 4 the whole cube எழுதலாம், பிளஸ் எக்ஸெட்ரா. நான் அப்பயே சொல்லியிருக்கேன், ஒரு இன்ஃபைனைட் சீரீஸை ஆட் பண்ணணும்னா அதை பைனாமியல் ஃபார்முலாவோட கம்பேர் பண்ணி தான் பண்ண முடியும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் இங்கே மாத்துறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே 1 by 4 காமனாக வெளியில் எடுக்கலாம். அப்படி வெளியில் எடுத்தீங்கன்னா 1 plus 1 by 4 plus 1 by 4 the whole square plus எக்ஸெட்ரா. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஃபார்முலா நம்ம சொன்ன பைனாமியல் ஃபார்முலாவோட இங்கே கம்பேர் பண்ணிக்கலாமா? 1 by 4 வெளியில் இருக்கிறது அப்படியே வச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா சொல்லியிருந்தேன் பாருங்க, 1 plus x plus x square plus etc. What is the formula? 1 by 1 minus x. xன்றது 1 by 4. அவ்வளோதான். இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு p of x is even கிடைச்சிடும். ஸோ 1 by 4 into 1 by கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4 minus 1 3, 3 by 4, 3 by 4. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த 4க்கு இந்த 4 கேன்சல் ஆகிடும். இப்போ 1 by 3 தான் ஆன்சர். முடிஞ்சு போச்சு. p of x is even கண்டுபிடிச்சு பார்த்தீங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, p of x greater than or equal to 5 அப்படின்னு கேட்டிருக்காங்க. greater than or equal to 5 ன்னு அர்த்தம் 5க்கு மேல. அப்போ என்ன வரும்னா, p of x is equal to 5, p of x is equal to 6 plus p of x is equal to 7 plus etc. அப்படியே போயிட்டே இருக்கும். அவ்வளோதான். இப்போதான் நமக்கு ஒன்னு எடுத்துக்கு நான் மேல கூட போட்டேன் பாருங்க. 2னா 2 ஸ்கொயர் வருது, 4னா 2 power 4 வருது, 6னா 2 power 6 வருது. அப்போ 5னா என்ன வரப்போகுதுங்க? 1 by 2 power 5ன்னு வரப்போகுது. 6னா 1 by 2 power 6, 7னா 1 by 2 power 7. இதை ஆட் பண்றதுக்கும் நம்மளுக்கு ஒரு பைனாமியல் ஃபார்முலாவோட தான் கம்பேர் பண்ணி ஆகணும். அப்போ அதுல நான் என்ன பண்ண போறேன்னா, எனக்கு வந்து பைனாமியல் சீரீஸை கம்பேர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 இருக்கணும். அதுக்கு நான் என்ன பண்றேன், 1 by 2 power 5 வெளியில எடுத்துறேன். 1 by 2 power 5 வெளியில எடுத்தா இது 1 ஆயிடும். இதுல 1 by 2 power 5 போயிடுச்சுன்னா 1 by 2. இதுல 1 by 2 power 5 போனா 1 by 2 the whole square plus etc. இப்ப பாத்தீங்களா, இதுவும் பைனாமியல் சீரீஸோட கம்பேர் பண்ணிக்கலாமா? 1 by 2 power 5 அப்படின்னும் போது
இதை வேணா 1 by அப்படியே இருக்கட்டும், ஒரு ஸ்டெப் அடுத்த ஸ்டெப்ல நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இது என்னது 1 plus x plus x square plus etc. பைனாமியல் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா 1 by 1 minus x 1 by 1 minus x. அப்போ என்ன ஆகுதுன்னா 1 by 2 power 5 into 1 by 1 minus 1 by 2 1 by 2. அப்போ இது 2 power 5 நல்லா கிளியரா பாத்துங்க. இது 2 power 5, அதுல ஒரு 2 போச்சுன்னா 1 by 2 power 4, 2 power 4னா 16. இப்போ 1 by 16 தான் ஆன்சர், முடிஞ்சு போச்சு. எதோட வேல்யூ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் than or equal to 5 ஓட வேல்யூ 1 by 16, முடிஞ்சு போச்சு. இப்போ லாஸ்டா ஒன்னு கேட்டிருக்காங்க, தேர்ட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. தேர்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் divisible by 3. divisible by 3. divisible by 3 னா என்னது? 3 6 12 அப்படிதானே போயிட்டே இருக்கும். 3 வந்து divisible by 3 தான். அடுத்தது 6 divisible by 3. அடுத்தது 9 also divisible by 3 and so on. அதுக்கப்புறம் 12 அப்படி போயிட்டே இருக்கும். ஓகே, அப்போ 3 னா என்ன வரும்? டேபிள்ல பார்த்தோமே 1 by 2 power 3. 6 னா 1 by 2 power 6. 9 1 by 2 power 9 plus etc. இப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ நான் இதுவும் பைனாமியல் சீரிஸோட கம்பேர் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்றேன், 1 by 2 power 3 வெளியில எடுத்துறேன். அப்படி வெளியில எடுத்துட்டீங்கன்னா ஒரு 2 power 3 போச்சுன்னா ஒரு 2 power 3 இருக்கும். இந்த 2 power 3 நான் வந்து 8ன்னு எடுத்துக்கிறேன். 2 power 3 8ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்தது இதுலயும் 2 power 3 போச்சுன்னா 2 power 6 வரும். அந்த 2 power 6ன்றது என்னன்னா 1 by 2 1 by 8 தி ஹோல் ஸ்கொயர் வந்துடும். 1 by 8 தி ஹோல் ஸ்கொயர் வந்துடும் பிளஸ் எக்ஸெட்ரா. ஒர்க் பண்ணி பாருங்க தெரியும். அதாவது இதுல இருந்து 2 power 3 வெளியே எடுத்துட்டா 2 power 6. அந்த 2 power 6 எப்படி எழுதலாம்னா 8 ஸ்கொயர். 2 power 6ன்றது 8 ஸ்கொயர் எழுதலாம். அதனாலதான் 1 by 8 த ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிட்டேன். ஓகே, திருப்பி பாத்தீங்களா பைனாமியல் ஃபார்முலாக்குள்ள வந்துடுச்சு. என்ன பைனாமியல் ஃபார்முலா? வெளியில இருக்கிறது 2 power 3னா 8, 1 plus x plus x square plus etc. 1 by 1 minus x. முடிஞ்சு போச்சா பைனாமியல் ஃபார்முலா? ஸோ அப்போ அடுத்தது என்ன பண்ணலாம், சிம்பிளிஃபை பண்ணுங்க. 1 by 8 இன்ட்டு 1 by 8 minus 1 7 by 8. 7 by 8ல இந்த 8க்கு இந்த 8 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 by 7 தான் இதோட ஆன்சர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த சம்ல கேட்ட எல்லா கொஸ்டினும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ இந்த சம் பார்ப்போம். இது ஒரு டிஃப்ரெண்டான சம், ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிங்க. Consider the experiment of tossing a 4 coins. So, tossing a fair coin 4 times. ஒரு காயினை 4 முறை டாஸ் பண்றதும் ஓகே தான், இல்ல 4 காயினை ஒரே நேரத்துல போடுறதும் ஒன்று தான். அவுட்கம் வில் பி சேம். சரிங்களா? அதனால இது ஒரு பெரிய விஷயம் எடுத்துக்காதீங்க. A coin tossed 4 times. Okay, define x is equal to 0 if 0 or 1 head appears. அதான் முக்கியமான பாயிண்ட். அடுத்தது பாருங்க. X is equal to 1 if 2 heads appear. X is equal to 2 if 3 or 4 heads appears. இதை கொடுத்துட்டு find the probability function, mean and variance. இதுதான் கேட்டிருக்காங்க. சரி, இப்போ இதுல இந்த சம்ம ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து சாம்பிள் ஸ்பேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த சாம்பிள் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இது சட்டுன்னு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஒரு காயினை டாஸ் பண்ணீங்கன்னா ஹெட் ஆர் டைல் சொல்லிடுவீங்க. 2 காயின்னா ஹெட் டைல் ஹெட் அப்படி மாற்றி மாற்றி சொல்லிடலாம். 4 காயின்ஸ் வரும்போது இதுல 2 power 4 is equal to 16 சாம்பிள் பாயிண்ட்ஸ். இப்போ 6 சாம்பிள் பாயிண்ட் கொண்டது தான் இந்த சாம்பிள் ஸ்பேஸ். அப்போ அதை எப்படி எழுதுறது? அந்த சாம்பிள் ஸ்பேஸ் எழுதுறதுக்கு ஷார்ட்கட் சொல்றேன் கவனிங்க. அதாவது இந்த 16 சாம்பிள் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிங்க பாத்தீங்களா, அதை 2ஆல டிவைட் பண்ண 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8. அப்புறமேட்டு இந்த 8ஐயும் 2ஆல் டிவைட் பண்ணா 4 வருமா? அப்போ 4 ஹெட் 4 டை. முதல்ல 8னா 8 ஹெட் 8 டை. அதை 2ஆல் டிவைட் பண்ணினா 4 வருது இல்ல? அப்போ 4 ஹெட் 4 டை. 4 ஹெட் ஓகே 4 டை. அடுத்தது 4ஐயும் 2ஆல் அடிச்சா என்ன வரும்? 2 வருமா? அப்போ 2 head 2 tie. 2 head 2 tie. 2 head 2 tie. 2 head 2 tie.
அடுத்தது 2வையும் 2ஆல் டிவைட் பண்ணா 1 வருமா? அப்போ ஒரு ஹெட்டு ஒரு டைல், ஒரு ஹெட்டு ஒரு டைல், ஒரு ஹெட்டு ஒரு டைல், ஹெட்டு டைல், ஹெட்டு டைல், ஹெட்டு டைல், ஹெட்டு டைல், ஹெட்டு டைல். ஸோ இதுதான் 16 சாம்பிள் பாயிண்ட்ஸ். ஆட் பண்ணி பாருங்க, மொத்தம் 16 இருக்கும். அவ்வளவுதான். இதுதான் எஸ் சாம்பிள் ஸ்பேஸ். ஓகே, எதுக்கு நான் இது எழுதிட்டாதான் இந்த சம் போடுறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரி, இப்போ இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போ பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ண போறேன். பிகாஸ் இது டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள், எக்ஸ் ஹேஸ் ஒன்லி 0, 1, 2. ஸோ அதனால நான் ஒரு டேபிள் ஃபார்ம் பண்றேன். அந்த டேபிள்ல எக்ஸோட வேல்யூ, எக்ஸோட வேல்யூ, பி ஆஃப் எக்ஸோட வேல்யூ, எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸோட வேல்யூ 0, எக்ஸோட வேல்யூ 1 அண்ட் எக்ஸோட வேல்யூ 2. எக்ஸோட வேல்யூ 0ன்றது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 0 ஹெட் ஆர் 1 ஹெட். அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். 0 ஹெட் எது? இதுதான் 0 ஹெட். டைல் டைல் டைல், 4மே டைல் இருக்கு பாத்தீங்களா? 4மே டைல் இருக்கிறதுனால இதுதான் 0 ஹெட். அப்போ இது ஒரு சான்ஸ் 0 ஹெட். அடுத்தது என்ன சொல்ல, ஆர் 1 ஹெட். 1 ஹெட் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. இது ஒரு 1 ஹெட் 2, இது ஒரு 1 ஹெட் 3, அடுத்தது வேற எங்க 1 ஹெட், இது ஒரு 4, அதுக்கப்புறம் வேற எங்கன்னா 1 ஹெட், இது ஒரு 5. இந்த மாதிரி தேடி பாத்தீங்கன்னா மொத்தமே 5 தான் இருக்கு. அதாவது 4 1 ஹெட்டும் ஒரு 0 ஹெட்டும் இருக்கு. ஆனா இது ரெண்டும் சேர்ந்ததுதான் x = 0ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டோட்டலா 5. இப்போ இதுல எப்படி எழுதணும்? 5 டிவைடட் பை டோட்டல் சாம்பிள் பாயிண்ட் 16 அப்படி போட்டுரும். ஓகே, சரி. இப்போ அடுத்தது, அப்போ அடுத்தது 1. 1னா என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. 1னா 1 இங்க 1னா 2 ஹெட்ஸ், அது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ எத்தனை 2 ஹெட்ஸ் இருக்கும் பாருங்க. இதுல எத்தனை 2 ஹெட்ஸ் இருக்கு அப்படின்றது இப்ப நம்ம செக் பண்ண போறோம். இப்போ 2 ஹெட் எங்க இருக்கு பாருங்க. இது ஒரு 1 2 ஹெட், இது ஒரு 2 ஹெட் 2, 3, 4, 5, 6. ஸோ மொத்தம் 6 2 ஹெட்ஸ் இருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து 6/16. சரி, ஓகே. அடுத்தது 2ன்றது என்னன்னு சொல்லியிருக்காங்க பாரு. 2னா 2 ஹெட்டை பாத்துறாதீங்க. 2னா இங்க 2 என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 ஹெட்ஸ் ஆர் 4 ஹெட்ஸ். அப்போ 3 ஹெட்டும் 4 ஹெட் ரெண்டும் சேர்த்தது. சரிங்களா? இது எவ்வளோன்றது நம்ம இதை போட்டு கவுண்ட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஒரு ஷார்ட்கட் இருக்கு. இதோட டோட்டல் சமேஷன் எப்பவுமே 1 வரணும். அப்போ நியூமரேட்டர் சமேஷன் 16 வரணும்னா இங்க பாருங்க 6 + 5 11. அப்போ 5 வந்தா தானே 16 வரும். இப்போ ஆப்வியஸ்லி 5/16. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. டவுட்டா இருந்தா ஆட் பண்ணி பாருங்க. நம்மளுக்கு சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி 1 தான் வரணும். அப்படின்னா நியூமரேட்டரோட சமேஷன் டினாமினேட்டர் என்ன இருக்கோ அது வரணும். ஸோ ஆல்ரெடி 5 6 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது 5 வந்தா மட்டும்தான் எல்லாத்தையும் ஆட் பண்ணா 16 வரும். அதனால 5/16 போட்டேன். இல்லாட்டி நீங்க கண்டுபிடிச்சு பாருங்க 3 ஹெட் அண்ட் 4 பெட் எவ்வளவு இருக்குன்னா 5 தான் வரும். ஓகே, ஸோ இப்போ அவங்க கேட்ட முதல் கொஸ்டின் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? மீன் அண்ட் வேரியன்ஸ். ஸோ இப்போ அடுத்தது நான் மீன் கண்டுபிடிக்க போறேன். மீன்றது E of x. ஸோ வாட் இஸ் E of x? சிக்மா x into P of x. ஓகே, ஸோ இது நம்மளுக்கு கிளியரா தெரியும். அதுதான் கண்டுபிடிக்க போறோம். x 0 into 5/16, 0 into 5/16 plus 1 into 6/16 plus 2 into 5/16. ஓகே, ஸோ இப்போ இது என்னன்னா இது 0, அதனால இது பிரச்சனை இல்லை. 0, இது வந்து 6/16, இது வந்து 5 2s are 10, 10/16. ஸோ ஆட் பண்ணீங்கன்னா 16/16. ஸோ தட் E of x 1. இப்போ மீன் கண்டுபிடிச்சாச்சு. மீன்றது 1 தான். ஓகே, நெக்ஸ்ட் வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க. வேரியன்ஸை கண்டுபிடிக்கணும்னா E of x² கண்டுபிடிக்கணும். E of x²க்கான ஃபார்முலா என்னது? E of x²ன்றது சிக்மா x² P of x. x²னா இந்த எக்ஸ் எல்லாம் ஸ்கொயர் பண்ணணும். வெளியில இருக்கிறதெல்லாம் ஸ்கொயர் பண்ணிட்டா போதும். அவ்வளவுதான் வேலை, வேற எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ என்ன வரும்னா ஈக்குவல் டு 0² into 5/16 plus 1² into 6/16 plus 2² into 5/16. ஓகே, ஸோ இப்போ ஃபர்தரா இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா இது 0, இது 6/16, இது 2² 4, 4 5s are 20, 20/16. ஸோ ஃபைனலா E of x² வந்து 26/16 அப்படின்னு வந்து இதை கூட சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 13/8. ஸோ E of x² கண்டுபிடிச்சிட்டேன். 13/8. E of x வந்து 1. ஸோ இதை ரெண்டுத்தையும் வச்சு நான் வேரியன்ஸை கண்டுபிடிச்சிடலாம். வேரியன்ஸுக்கான ஃபார்முலா என்னது? வேரியன்ஸ் ஆஃப் x is equal to E of x²
minus E of x the whole square. இதுதான் ஃபார்முலா. ஸோ E of x square வந்து 13/8 minus E of x வந்து 1 square 1 தான். அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 13 minus 8 வந்து 5. ஸோ 5/8 தான் வேரியன்ஸ். ஸோ இந்த சம்ல மீன் 1, வேரியன்ஸ் 5/8. அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சு போச்சு. ஓகே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிளில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சம் சால்வ் பண்ணியிருக்கேன். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எக்ஸாமில் இது ரிலேட்டடான கொஷின்ஸாக வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக இன்னும் அடிஷனல் சம் பார்க்கணும்னா நம்ம டெக்ஸ்ட் புக் இருக்கு, வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி அதில் இருக்க சம்ஸ்லாம் அவுட் பண்ணி பாருங்க. கொஷின் பேங்க், கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணால் எங்களுக்கான மொபைல் ஆப் இருக்குது, அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். பை.